எங்களுக்கு தெரியும் பகுதி 2 வினாத்தாள்ல உங்களுக்கு அதிக அளவு புள்ளிகளை தமிழ் பாடத்துல பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாக கட்டுரை பகுதி காணப்படுகிறது. இந்த கட்டுரை பகுதியை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரியில உங்களுக்கு கேட்பார். சரி, பெரும்பாலும் தரம் 4, 5 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் இருக்கிற முக்கியமான விடயங்களை தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ரைட், அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒளிப்படங்கள் போட்டோக்களை வச்சுக்கொண்டு ஒளிப்படங்களை வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட சிலது ஏதாவது வினாக்கள் தோக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒளிப்படங்களை விடுத்து காட்சி படங்களை மையப்படுத்தி கொண்டு உங்கள்ட்ட ஏதாவது வினாக்கள் தொடுக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமையும். ரைட், அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னால் கதைப்படங்களை மையப்படுத்தி கொண்டு உங்களோட வினாக்கள் தொகுக்கூடியதாக இருக்கும். அதனை விட ஒரு பொதுவான ஒரு தலைப்பு தந்து அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு உரிய எழுவாய் பயனிலை தொடர்புகளை பயன்படுத்தி கருத்துள்ள 5 வாக்கியங்களோ அல்லது 3 வாக்கியங்களோ உரிய எழுவாய் பயனிலை தொடர். அதே சமயத்தில் அங்க மென்ஷன் பண்ணியிருப்பினும் குறைந்தது 5 சொற்களாவது இருக்கணும் என்ற விஷயம் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தால் அதற்கு நீங்கள் 5 சொற்களுக்கு மேற்பட்ட வகையில் எழுதலாம், அதுக்கு குறைந்ததாக எழுதக்கூடாது. அந்த விஷயங்களையும் கவனத்துல கொள்ளணும். அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு இந்த படத்துல காணப்படுற பின்வரும் ஒளிப்பட காட்சிப்படம் மற்றும் கதைப்படங்களை அவதானித்து உரிய எழுவாய் பயனிலை தொடர்புகளின் ஊடாக உருப்பமை 5 வாக்கியங்கள் எழுத சொல்லியிருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இந்த முதலாவது படம் கிரேட் 5 டீச்சர்ஸ் கைடு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டில் இருக்கிற ஒரு படம். இதுல நீங்கள் உங்களுடைய நீங்கள் இப்ப உங்களுடைய வசனங்கள் எழுதியிருப்பீங்க. நான் என்னுடைய மொழிநடையில நான் எழுதிய சில விடயங்களை இதுல குறிப்பிடுவேன். அதுல உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதை நீங்கள் எழுதாதவர்கள் இருந்தால் அதை நீங்கள் நோட் எடுத்துக் கொள்ளலாம், மற்றவர்களை அவதானிச்சு கொடுக்கலாம். இதுல பாருங்க 2 மீன் இனம் இருக்குது. 2 மீன்கள் இருக்கு, ஒரு தாய் ஒரு குஞ்சு மாதிரி இருக்குது. அது ஒரு கடற்சூழல வந்து குறிப்பிட்டிருக்குது. ரைட், இதுல நான் முதலாவது குறிப்பிட்டிருக்கிறேன் 2 அழகான மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீந்துகின்றன. அப்ப இதுல நான் இன்னொன்றை குறிப்பிடணும் மாணவர்களே. இந்த காட்சி படங்கள் தருகின்ற பொழுது ஒளிப்படங்கள் தருகின்ற பொழுது நிகழ்கால தொடர்ல வசனம் இருக்கணும். சரி, ஆங்கிலத்துல பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னா நிகழ்கால தொடர்ல உங்களோட வசனம் இருக்கணும், மறந்துடாதீங்க. காட்சி படம் அதே சமயம் ஒளிப்படம் தருகிற. அப்ப அந்த அடிப்படையில 2 அழகான மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீந்துகின்றன, முதலாவது வசனம். இங்கு பல்வேறு வகையான கடற்தாவரங்கள் வளர்ந்து காணப்படுகின்றன, இரண்டாவது வசனம். மீன்கள் நீந்தி செல்லும் பகுதியில் அழகான முருகை கற்கள் காணப்படுகின்றன. இங்கு பல்வேறு வகையான கூரான கற்பாறைகளும் காணப்படுகின்றன. கடற்தாவரங்கள் நீரில் அழகாக அசைந்து ஆடுகின்றன. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்திருக்கிற பயனிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பயனிலை காலத்தை காட்டும். நீந்துகின்றன, காணப்படுகின்றன, அதே மாதிரி ஆடுகின்றன போன்று உங்களுக்கு நிகழ்காலத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப முதலாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சரி, அதாவது படங்களை தந்து அதுக்குரிய விடயத்தை நீங்க உள்வாங்கி எழுதக்கூடிய விஷயம் இவ்வாறு நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். ரைட், அதே சமயம் 2வதுக்கு போறோம். 2வது பாருங்க பிள்ளைகள், ஒரு காட்சி படம் தந்திருக்கிறோம். இந்த காட்சி படத்தை பார்க்கல உங்களோட மனதுல தோணுகின்ற விஷயங்களை உருப்பமையா 5 வசனங்கள் எழுத போறீங்கள். அந்த அடிப்படையில நான் இதுல குறிப்பிட்ட சில வசனங்களை போடுறேன், நீங்கள் எழுதின அவதானிச்சு பார்த்துக் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில இதுல முதலாவது சொல்லிருக்க, ஓர் அழகான ஏரியில் தாய் வாத்து தனது குஞ்சுகளுடன் நீந்துகின்றன. பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து என்னவா இருக்குது, நிகழ்கால தொடர்ல தான் எழுதியிருக்கிறேன். இதையும் வந்து ஒரு நிகழ்கால தொடர்ல தான் எழுதியிருக்கிறேன். ரைட், சில மாணவர்கள் கொஞ்சம் வரியினம் ஆட் பண்ணிட்டு வா. ரைட், ஓகே. அப்ப நிகழ்கால தொடர்லாம் இதையும் எழுத போறீங்கள். ஓர் அழகான ஏரியில் தாய் வாத்து தனது குஞ்சுகளுடன் நீந்துகின்றது. ரைட், அழகான 3 வாத்து குஞ்சுகள் தாய்க்கு அருகாமையில் காணப்படுகின்றன. தாய் வாத்து தனது குஞ்சுகளை மிக கவனமாக அவதானிக்கின்றது. வானத்தில் பஞ்சு குவியல் போன்று வெண்மேகங்கள் காணப்படுகின்றன. ஏரிக்கு அருகில் உயரமான அழகான நிலப்பகுதிகள் காணப்படுகின்றன. இப்படி அழகாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்படி வசனங்கள் அமைக்கின்ற பொழுது நீங்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது திருப்பியும் சொல்றேன், உரிய எழுவாய் பயனிலை தொடர்பு,
காலம், அதை விட ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல உயிர்க்குறிகள், உயிர்க்குறிகள், நிறுத்தற்குறிகள், இந்த வசனங்கள் அமைக்கின்ற பொழுது கூறியது கூறல், அதாவது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. அதே சமயம் உங்களுடைய பேச்சு வழக்கு மொழி நடையிலும் அத வசனங்கள் அமைய பெற்றிருக்க கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு டீச்சர் அதை தெளிவுபடுத்தி இருந்தார். ரைட்? அந்த அடிப்படையில அடுத்த 3வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் கதைப்படம் தொடர்பான விஷயம். இந்த கதைப்படம் என்று சொல்லிக்கல பெரும்பாலும் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியிலோ அல்லது உங்களுடைய பாட புத்தகத்திலோ இருக்கிற விஷயங்களை பெரும்பாலும் உங்களுக்கு கதைப்படங்களாக போடுவார்கள். அப்படி போடுகின்ற பொழுது இந்த கதைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நீங்கள் ஒளிப்படமும் காட்சி படமும் நிகழ்காலத்தில் எழுதுற மாதிரி கதைப்படங்கள் ஒரு சம்பவத்தை ஒப்புவிப்பதாக இருப்பதால நீங்கள் அதை இறந்த காலத்தில் தான் எழுத வேண்டும். ரைட்? அப்ப இந்த கதைப்படங்கள் ஒரு சம்பவத்தை ஒப்புவிப்பதால நீங்கள் இறந்த காலத்துல தான் எழுதுவீங்கள். அந்த அடிப்படையில இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் தரமைந்து ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டில தரப்பட்ட ஒரு 6 பிக்சரை தான் இதுல நான் தந்திருக்கிறேன். ரைட்? அப்ப நீங்கள் இதுல எழுதியிருப்பீங்கள். நான் இதுல குறிப்பிட சில விஷயங்கள் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி எழுதாதவர்கள் இருந்தால் அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஏனையவர்கள் திருத்திக் கொள்ளுங்க. பார்த்தோம்னு சொன்னால் குருவி ஒன்று குற்றியில் இருந்து பலமாக ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. பாருங்க, இறந்த காலத்தில்தான் குறிப்பிடுற ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. 2வது படம் என்ன சொல்லுது? அச்சத்தத்தை கேட்ட பூனை ஒன்று அதனை பிடிக்க பதுங்கி பதுங்கி வந்தது. அப்ப நீங்க வசனங்கள் அமைக்கல பொருத்தமான உவமை தொடர், இணைமொழிகள், இரட்டை கிளவி போன்றவற்றை பயன்படுத்தலாம். ஆனால் அது பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு வசனம் ஒரு நிறைவு பெற்ற வசனமாக அமையும். புள்ளிகள் அதிக அளவு பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க. 3வது பிக்சர் இதுல சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் பின்னால் இருந்த நாயும் மெதுவாக குருவியை நோக்கி நெருங்கியது. 4வது பிக்சரை பார்த்துங்க. ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கும் குருவிக்கு அருகில் நாய் வந்தது. அப்ப இதுல வந்து பயனிலியாக இருக்கிற சொற்கள் வினை சொற்களா இருக்குது, காலத்தை காட்டுது. அதை நீங்கள் கவனத்துல கொள்ளுங்க. 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது பிக்சர் என்ன சொன்னால் நாயும் பூனையும் குருவியை பிடிப்பதற்காக ஒரே நேரத்தில் குருவியை நோக்கி பாய்ந்தன. 6வது படம் அதனை அவதானித்துக் கொண்டிருந்த குருவி அங்கிருந்து பறந்து செல்ல நாயும் பூனையும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இப்படி என்று சொல்லி நீங்கள் இந்த கதைப்படங்களை இறந்த காலத்தில் எழுதி நீங்கள் அதனை நிறைவு செய்து கொள்ளலாம். எழுதியக்குல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், கட்டுரை எழுதியக்க அவதானிக்கிற அதே விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவ்வாறான வினாக்களுக்கும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கு. ரைட்? அடுத்த விஷயம் பார்க்கிறோம். அப்ப இது வந்து அதிக அளவிலான தொகுப்பை கொண்டிருக்கிறதால மிகவும் ஒரு இலகுவான முறையில விரைவாகத்தான் கூடுதலாக இதை கொண்டு போவேன். எனவே நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் சரி பார்த்துக் கொள்ளுங்க, இல்லாதவர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. ஏனையவர்கள் இதை நாங்கள் இதன் ரெக்கார்டிங்கையும் நான் உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறபடியால நீங்கள் பெரும்பாலும் இதனை உற்று அவதானித்துக் கொள்ளுங்க. ரைட். இதுல 2வது விஷயம் பாருங்க. தரம் 4 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில அரச பாடசாலை புத்தகத்தில் இருக்கிற ஒரு பந்தியத்தான் இல்ல தந்திருக்கிற. சரி, பெரும்பாலும் மத்திய மாகாணம் சார்ந்த மாணவர்கள் இதில் இருக்கிறபடியால கண்டியை ஒரு கண்டியை வர்ணிப்பதாக இருக்கிற, கண்டியில இருக்கிற முக்கியமான சில விடயங்களை வர்ணிப்பதாக இந்த பந்தயம் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்க மாணவர்களே, பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் கல்வி சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டு பின்னவல என்ற இடத்தில் உள்ள யானைகள் சரணாலயத்திற்கு சென்றோம். அங்கு யானைகள் குளிப்பது, தும்பிக்கையால் தண்ணீரை விசிறுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டு கண்டி மாநகருக்கு சென்றோம். இயற்கை எழிலோடு சேர்ந்த ஓர் அழகிய நகரம் அது. பூத்து குலுங்கும் மரங்களும் தெப்ப குளமும் அருகே தலதா மாளிகையும் தங்கக்கூரையும் கண்டிமானை மாநகரை தேவலோகம் போல திகழச் செய்தது. இது ஒரு வர்ணனை பந்தியாக இருக்கு. அப்ப இந்த பந்தியை வச்சுக்கொண்டு பந்தியில தரப்பட்ட சொற்களை மையப்படுத்தியதாக உங்களுக்கு வினாக்கள் அமையும். அதுல குறிப்பிட்டிருப்பார் பந்தியில இருக்கிற சொற்களைத்தான் பயன்படுத்தி விடையளிக்கணும் என்று உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இருந்தால் அதை நீங்கள் போட்டிருக்கணும். இப்ப தடித்த புள்ளிக்கோட்டால குறிப்பிட்டிருப்பார்கள், இல்லாட்டி அதை போல்டு பண்ணியிருப்பார்கள், டாக்கா உங்களுக்கு அதுல குறிப்பிட்டிருப்பார்கள்.
அப்படி அதுல சொல்லியிருந்தால் அதை நீங்கள் கவனத்துல கொள்ளணும். அந்த அடிப்படையில மாணவர்கள் கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டு எவ்வளவு இடங்களுக்கு சென்றார்கள்? பந்தியில இருந்துதான் விடையெழுத போறீங்கள். பின்னவல கண்டி மாநகரம் என்பது சரியான விடையார். பின்னவல கண்டி மாநகரம். கண்ணை கவரும் தோற்றம் எனும் கருத்தை தரும் சொல் எது? இது பந்தியில இருந்தா எடுப்பீங்க. இப்ப கண்ணை கவரும் என்று சொல்லி இங்க சொல்லப்படுவது என்ன? கண்கொள்ளா காட்சி. கண்கொள்ளா காட்சி தான் கண்ணை கவரும் தோற்றம் என்று இதுல குறிப்பிட அதை விளக்குற ஒரு சொல்லாக இருக்கு. அதே சமயம் பாருங்க, தன்மை பன்மை பற்றி கேட்டிருக்கணும். அவ தன்மை பன்மை என்று சொல்லிக்கல இதுல பாருங்க, நாங்கள் என்பது தன்மை பன்மையாக இருக்கு. நாங்கள் என்பது தன்மை பன்மையாக இருக்கும். நான் அங்க பின்னுக்கு அந்த இடம் பற்றி படிக்கல, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் ஏனைய விளக்கங்களை. அதே சமயம் பாருங்க, 4வது கேள்வி, ஒற்றை கொம்பும் இரட்டை கொம்பும் ஆகிய இரண்டும் கொண்டுள்ள வினை சொல் கேட்கின. வினை சொற்கள் காலத்தை காட்டும் ஒரு செய்கை அல்லது ஒரு செயற்பாட்டை காட்டி நிற்கும். அப்போ ஒற்றை கொம்பும் இரட்டை கொம்பும் இருக்கணும், அதே சமயம் ஒரு வினை சொல்லாகவும் இருக்கணும். சரியான விடை சென்றோம் என்பது சரியான விடையாக இருக்கு. தங்கக்கூரை என்பதை பிரித்தெழுதினால் தங்கம் சகக்கூரை. தங்கம் சகக்கூரை. பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள உவமானத்தை எழுதுக. உவமானம் என்பது உங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுக்கு தெரிந்த ஒரு பொருளை தெரியாத ஒரு பொருளை கொண்டு விளக்குறது தான் உவமானம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஒப்பிடக்கூடிய பொருள் ஒன்று ஒரு சிறப்பு பொருளால நாங்கள் ஒப்பிட போறோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கண்டி மாநகரம் எங்களுக்கு தெரியும், ஆனா தேவலோகம் தெரியாது. அப்ப தெரியாத தேவலோகத்தை வச்சு கண்டி மாநகரத்தை சிறப்பித்து சொல்லப்படும் குழந்தைகளை. அப்ப தெரிந்த கண்டி மாநகரத்தை தெரியாத ஒரு பொருளாகிய தேவலோகத்தை பயன்படுத்தி சிறப்பித்து கூறுகின்றோம். அப்படி சிறப்பித்து கூறுகின்றபடியால அது என்னவாக வரப்போகுது? இங்கு உவமானமாக பயன்படுகிறது. சரி, அப்ப இங்கு உவமானம் எதுன்னு சொன்னால் தேவலோகம் என்பது சரியான விடையாக இருக்கு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பந்து வினாவை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்ததாக பாட்டுக்களை ஏதாவது தந்துட்டு அது தொடர்பான வினாக்களும் உங்களை கேட்கலாம். இதுல தரப்பட்ட பாட்டும் தரமைந்து அரச பாட நூல்ல இருந்துதான் கேட்கப்பட்டிருக்கு. இது இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இது பின்னுக்கு கேள்வியாயும் இருக்குது, பார்ப்போம். அப்ப இந்த பாட்டை பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்களே ஏற்கனவே. மீனினம் ஊடி பறக்குதம்மா, ஊடே வெள்ளி ஊடம் ஒன்று செல்லுதம்மா, வானம் கடலாக மாறுதம்மா, இந்த மாட்சியில் உள்ளம் முழுகுதம்மா, அம்புஜம் வாடி தளர்ந்ததம்மா, அயல் ஆம்பலும் கண்டு கழிக்குதம்மா, இம்பர் உலகினின் இயல்விதம்மா, மதிக்கின்ன இனியரண்டுண்டோ அம்மா, சின்னஞ்சிறுவில்லாய் கண்டதம்மா, பின்னர் செம்பொற்குடம் போல தோன்றுதம்மா, என்ன அதிசயம் பாராயம்மா, இதோ இந்திர சாலமோ கூறாயம்மா, வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா, உடல் வட்டம் திருந்தி வருகுதம்மா, தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா, கண்ணில் சற்றும் தெரியாமல் ஆகுதம்மான்னு சொல்லி இந்த பாட்டு அழகான ஒரு பாட்டு. நல்ல சொற்சந்த அமைப்புகள் கூட பாடப்பட்டிருக்கு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையார். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கோம் சொன்னால், பாடலை அவதானித்து பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களை பயன்படுத்தி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தால் பயன்படுத்தணும். சாதாரணமாக உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் அதை கேள்வி கேட்ட மாதிரி விடையை அணுகுங்க. கடலாக மாறுவது எதென்று கேட்டால் வானம் என்பது சரியான விடையாக இருக்கு. கடலாக மாறுவது எது என்று கேட்டால் வானம் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட், ரைட். வாடிய மலர் எது என்பது அம்புஜம் என்பது சரியான விடை. வாடிய மலர் எது என்றால் அம்புஜம் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட். சந்தோஷம் அடையும் மலர் ஆம்பல் என்பது சரியாக இருக்கும். சந்தோஷம் அடையும் மலர் ஆம்பல் என்பது சரியாக இருக்கும். இதுன்ற மேலதிகமான விளக்கங்கள் ஒவ்வொன்றையும் மெனக்கட்டுக்கொண்டு போகையில, காரணம் நாங்கள் நிறைய விஷயங்கள் இங்க பார்க்க இருக்கிறதால நான் நேரடியாகவே கேள்வி பதிலோடைய போறேன். வகுப்பு நேரங்களில இவற்றினுடைய மேலதிகமான விளக்கங்களை பார்ப்போம். நட்சத்திர கூட்டத்தை குறிக்க பயன்படும் சொல் இதுல சொல்லினம் மீனினம் என்பது சரியான விடையாக இருக்கும். நட்சத்திர கூட்டத்தை குறிக்க பயன்படும் சொல் மீனினம் என்பது சரியான விடையாக இருக்கும். பூரண சந்திரனை குறிக்க பயன்படும் சொல் செம்பொற்குடம் என்பது சரியான விடை. பூரண சந்திரனை குறிக்க பயன்படும் சொல் செம்பொற்குடம் என்பது சரியான விடையாக இருக்கும்.
அடுத்த கேள்வி கேட்கிறோம், பாடலில் இடம்பெற்றுள்ள இணைமொழி. இணைமொழி இங்கு என்ன வந்திருக்குது? இன்னார் இனியார். இன்னார் இனியார் என்பது சரியானபடியாக இருக்கும். இணைமொழி இன்னார் இனியார். அடுக்கு மொழியை எழுத சொல்லியிருக்கிறோம். ஒரு சொல் 2 நேரம் பெறப்போது தளர்ந்து தளர்ந்து. இன்னும் ஒன்று இருக்குது, வளர்ந்து வளர்ந்து. தளர்ந்து தளர்ந்து அல்லது வளர்ந்து வளர்ந்து என்பது சரியானபடியாக இருக்கும். அடுக்கடுக்கு தொடரை எழுதுக. சின்னஞ்சிறு. சின்னஞ்சிறு. இப்பாடலை பாடியவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இதுல கனபேர் பிள்ளை விடுற நீங்கள் தேசிய விநாயகம் பிள்ளை என்று போடுற நீங்கள், தேசிய அல்ல தேசிக. அட் த சேம் டைம் இந்த விநாயகத்துக்கு சில பேர் 2 சுழி நானா போடுற நீங்கள், அது அல்ல. நகரம், தென்னகரம். ரைட்? விநாயகம் என்று சொல்ல வர 2 சுழி நானா இல்ல, நண்டுக்கு வர நானா. அடுத்த 10வது கேள்வி, பாடல்ல இருந்தே நீங்கள் ஒத்த சொற்கள் உங்களுக்கு தெரியும். இதுல சில நேரம் பந்தியிலிருந்தே விடை எழுத சொல்லியிருப்பினும், பந்தியிலிருந்து விடை எழுத சொல்லியிருந்தால் அதுல இருக்கிற ஒத்த கருத்து சொற்களை தான் எழுதணும். அதுல அது மென்ஷன் பண்ணாதபடியால ஓகே. அப்ப ஆகாயம் என்பது வானம், தாமரை என்பது அம்புயம், ஆழி என்பது கடல், மேனி என்பது உடல், விழி என்பது கண். ரைட்? ஆகாயம் வானம், அம்புஜம் தாமரை அம்புயம், ஆழி கடல், மேனி உடல், விழி என்பது கண். அடுத்த விஷயம் பாருங்க, கட்டுரையினுடைய ஒரு தொடர்ச்சி தான். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஏதாவது ஒரு பொது தலைப்பு தந்து உங்களுக்கு கட்டுரை எழுத சொன்னால் அதுல குறிப்பிட்டிருப்பேன் 3 வாக்கியங்களோ அல்லது 5 வாக்கியங்களோ. ஒவ்வொரு வாக்கியமும் குறைந்தது 5 சொற்களுக்கு குறையாமல் இருக்கணும். புதிய எழுவாய் பயனிலை தொடர்பு. அப்ப இதுல நான் வரைந்த சித்திரம் என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப நான் வரைந்த சித்திரம் மிகவும் அழகானது என்று சொல்லிக்க இதுல ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம் அழகான விஷயம். அப்ப அது எவ்வாறு அழகு பெறுகின்றது என்பதை மையப்படுத்தி கொண்டுதான் நீங்கள் இதுக்கு வசனங்கள் அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில நீங்கள் எழுதியிருப்பீங்கள் என்று நம்பிக்கொண்டு நானும் சில உதாரணங்கள் இதுல குறிப்பிடுறேன். எழுதாதாக்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க அல்லது ரெக்கார்டை பார்த்து நீங்கள் அதை மீண்டும் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். அப்ப இதுல நான் 1வது வசனம் போட்டிருக்கிறேன், நான் வரைந்த சித்திரம் ஓர் அழகிய வீட்டு தோட்டம் ஆகும். அச்சித்திரத்தில் உள்ள எல்லா உருவங்களும் பொருத்தமாக வரையப்பட்டுள்ளதால் அதற்கு மேலும் அழகை கொடுக்கின்றது. அதுக்கு மேலும் அழகை கொடுக்கின்றது. மூன்றாவது இதுல வசனம் போட்டிருக்கிறேன், பொருத்தமான முறையில் நிறந்தீட்டப்பட்டுள்ளதால் அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது. அப்ப இப்படி பொது தலைப்பு தரேக்கல இதனை ஹைலைட் பண்ணினோம். அப்ப நீங்க சித்திரம் நீங்கள் அது அழகா இருக்கின்றதான சொல்லினோம். இந்த அழகு பெறுறது என்னத்தால் என்று நீங்க குறிப்பிட்டீங்கள் என்றதால் அது விஷயமாக இருக்கும் அதுல பொருளாக. அதே மாதிரி இன்னும் ஒரு கட்டுரை சார்ந்த விஷயம் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன், ஓய்வு நேரத்தை பயனுள்ள முறையில் கழிப்போம். இது ஒரு பொது தலைப்போட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையாக அமையும். இங்கும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இதுல சொல்லியிருக்கிறோம் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில். அப்ப பயனுள்ள வகையில் எப்படி கழிப்பீங்கள் என்றதைத்தான் நீங்க மையப்படுத்த கேட்கப்பட்டிருக்குது. நீங்கள் வசனங்கள் எழுதியிருப்பீங்கள். சாதாரண வகுப்பு நேரம் என்றால் நான் உங்களோட ஒவ்வொரு வசனங்களையும் கேட்டிருப்பேன். எங்களுக்கு நேரத்தை கருத்துல கொண்டு நான் உங்களுக்கு முதலா எழுதி வச்சுக்கிற சில வசனங்களை குறிப்பிடுறேன். வேணுமென்றா நோட் எடுத்துக்கொள்ளுங்க. பிழையானவர்கள் சரியானவர்கள் திருத்திக் கொள்ளுங்க பெற்றோர் பக்கத்தில் இருந்தார். ரைட்? அப்ப ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்போம் என்று சொல்லிக்க, நாம் ஓய்வு நேரத்தை பத்திரிகை புத்தகங்கள் வாசிப்பதில் அதிக அளவு செலவு செய்தால் எமது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் அல்லது வளர்க்கலாம். ஓய்வு நேரத்தில் பயனுள்ள வகையில் வீட்டு தோட்டம் செய்வதாலும் நமக்கு பல பயன்கள் கிடைக்கும். தொலைக்காட்சி வானொலி போன்றவற்றில் கல்வி சார்ந்த பொருத்தமான நிகழ்ச்சியை பார்ப்பதாலும் கேட்பதாலும் நமது ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்கலாம். இப்படி நான் சில 3 வசனம் எழுதியிருக்கிறேன். நீங்களும் எழுதியிருப்பீங்கள். அதை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிடைச்சிருக்கலாம். நான் சென்ற கல்வி சுற்றுலா என்ற ஒரு பொது தலைப்பும் இதுல சொல்லி இருக்குது. அந்த கல்வி சுற்றுலா சம்பந்தமாகவும் நீங்கள்
உங்களுடைய அனுபவ பயிர்வை எழுந்து கொள்ளலாம். ரைட். அப்ப நான் சென்ற கல்வி சுற்றுலா என்று சொல்லிக்கல நீங்க சென்றுட்டீங்கள். அப்ப காலத்தையும் கவனத்துல கொள்ளுமோ. இது திறந்த காலத்துல இந்த வசனங்கள் அமையும். நான் எனது பாடசாலை மாணவர்களுடனும் வகுப்பாசிரியருடனும் கொழும்பிற்கு கல்வி சுற்றுலா சென்றேன். நீங்க சென்ற இடத்தை நீங்க அதில் மென்ஷன் பண்ணி கண்டிக்கோ கொழும்புக்கோ ஜெஃப்னாவோ. அப்போது நான் கொழும்பில் உள்ள பல முக்கிய இடங்களை நேரடியாக பார்த்தேன். நான் இந்த கல்வி சுற்றுலா மூலம் மகிழ்ச்சியும் பல அனுபவங்களையும் பெற்றேன் என்று சொல்லி எனது 3 வசனங்களை நான் நிறைவு செய்தனா நீங்களும் எழுதியிருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். ரைட். அடுத்தது இந்த இடம் தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு பந்தியிலோ அல்லது ஏதாவது தனிப்பட்ட வகையிலோ அல்லது ஏதாவது 1-2 கேள்விகள் வந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்லி 3 வகையாக பிரிப்போம். அதுல தான் சார்ந்த விஷயம், என்னுடைய சார்ந்த விஷயங்கள் தன்மையாகவும், முன்னிலை நீங்கள் சார்ந்த விஷயங்கள் முன்னிலையாகவும், அல்லாதவை படர்க்கையாகவும் அமைய பெற்றிருக்கும். அதுல பிறகு தன்மை, பன்மை, தன்மை, ஒருமை என்றெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்? பந்தியில் உள்ள தன்மை பன்மை சொல் ஒன்று எழுதுக என்றா நீங்க அதை பந்தியில இருக்கிற விஷயத்த பார்த்து எழுதுவீங்க. ரைட். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில சரி, இதுல கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில நான் என்பது தன்மை, நான் என்பது தன்மை, தன்மை ஒருமையாக இருக்கும். நான் என்பது தன்மை ஒருமையாக இருக்கும். இதுல கேட்டது தன்மை, முன்னிலை, படர்க்கை என்றுதான கேட்டபடியால நீங்க அதை மட்டும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ரைட். சில மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறபடியால நான் அவரை இணைக்கிறதுக்குரிய முயற்சியை செய்கிறேன். ரைட். ஓகே. நாங்கள் என்பது என்னவா இருக்கும்? அது தென்மையா இருக்கும். ஆனா இதுல தன்மை, முன்னிலை, படர்க்கையை மட்டும் குறிப்பிடும் என்றபடியால் அதை மட்டும் குறிப்பிடுங்க. பன்மையா ஒருமையான்னு கேட்டால் அது தன்மை பன்மையாக இருக்கும். ரைட். எனது என்பது அதுவும் தன்மை. நான், எனது, நாங்கள் இவை 3ம் தன்மையாகத்தான் இருக்கும். அதே சமயம் பாருங்க, நீ என்பது முன்னிலையாக இருக்கும். அது என்பது படர்க்கையாக இருக்கும். 6வது மரம் என்பதும் படர்க்கை. நீங்கள் என்பது முன்னிலை. நாம் என்பது தன்மை. அவன் என்பது படர்க்கை. ஜான் என்பதும் தன்மை. அவன் படர்க்கை. வந்தேன் படர்க்கை. பறவை வந்தேன் தன்மை. பறவை படர்க்கை. புத்தகம் படர்க்கை. உங்களுடைய முன்னிலை. அரசன் படர்க்கை. சாப்பிடுகிறான் படர்க்கை. வந்தார்கள் படர்க்கை. செய்தோம் தன்மை. வந்தது படர்க்கை. மறுபடியும் சொல்றேன், தன்மை முன்னிலை நீங்க எப்படி காண்றது? தான் சார்ந்த விஷயங்கள், நான், நாங்கள், நாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தன்மையாக இருக்க போது, முன்னிலை சார்ந்த விஷயம் சுற்றுப்பொருளோட காட்டி நீ கேட்க நீ, நீங்கள், நீ வீர் என்று சொல்லிக்கல, அது முன்னிலையாக இருக்கும். அவை 2ம் தவிர்ந்த ஏனையவை எல்லாம் படர்க்கையாக இருக்கும். சரியா மாணவர்களே? ரைட். அப்ப அந்த அடிப்படையில பாக்குறீங்கள், அந்த விஷயத்தை கருத்துல கொள்ளுவீங்கள். அதே சமயம் தன்மை பன்மையா உரிமையான்னு கேட்டால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும். ரைட். அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுல தன்மை ஒருமை பெயரை எழுத சொல்லி இருக்கிறான். தன்மையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், பெயர் சொல்லாயும் இருக்கணும். என்ன விட பிள்ளைகள், நான் என்பது சரியான விடை. ஒருமைதான கேட்டிருக்கணும். நான் என்பது தன்மை ஒருமை பெயர் சொல். தன்மை பன்மை பெயர் சொல் என்றேக்கல நான் என்ற பன்மை நாங்கள் என்பது சரியான விடை. முன்னிலையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், பெயர் சொல்லா இருக்கணும். என்ன விட நீ என்பது சரியான விடையாக இருக்கும். முன்னிலையா இருக்கும், உரிமையா இருக்கும், பெயர் சொல்லாயும் இருக்கும். அது நீ என்பது சரியான விடை. அதே விஷயம் முன்னிலை பன்மை பெயர் சொல்லன்னு சொல்லிக்க நீங்கள் என்பது முன்னிலை பன்மை பெயர் சொல்லாக அமையும். படர்க்கை என்று சொல்லிக்க இதுல தந்த படர்க்கை, அது என்பது படர்க்கை உரிமையாக இருக்கும். அது என்பது படர்க்கை உரிமையாக இருக்கும். அவை என்பது படர்க்கை பன்மையாக இருக்கும். அவை என்பது படர்க்கை பன்மையாக இருக்கும். 6வது பெரிய கேள்வி விரைவாக போகும். ரைட். அந்த அடிப்படையில பாருங்க,
இதுல தரப்பட்ட சொல்லின் ஒத்த கருத்து சொல்ல தந்திருக்கணும். 3 விடைகள் குறிப்பிட்டிருக்கணும். அதுல சரியான விடையை தெரிவு செய்வீங்கள். நீங்க தெரிவு செய்திருந்தால் சரி போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி உங்களுடைய பெற்றோருடைய உதவியை கொண்டு அதை திருத்திக் கொள்ளுங்க. ரைட். திங்கள் என்பது இங்க மாதம் என்பது சரியான விடை. திங்கள் என்பது மாதம். திங்கள் என்பது மாதம். ரைட். அதே மாதிரி இங்கு தரை என்பது நிலம். தரை என்பது நிலம். கர்வம் என்பது செருக்கு. கர்வம் என்பது செருக்கு. பாதை என்பது வீதி. பாதை என்பது வீதி. கோபம் என்னவா இருக்கும்? கோபம் சினம். யா, குட் குட். சினம் சினம் சினம். அதே சமயம் உணவு என்பது ஆகாரம். உணவு என்பது பூமி. தரணி. பூமி என்றால் தரணி. புத்தகம் எனிவன்? யாராவது சொல்லுங்க. திண்ணம். திண்ணம் என்பது உறுதி. திண்ணம் என்பது உறுதி. அரவம். அரவம் என்றால் என்ன ஹரிஸ்? ஹரிஸ், அரவம் என்றால் என்ன பூ? வீடு. மனை. மனை. வானம். விண்ணகம். மகன். மகன் என்றால் அரை பாதி. கவி என்றால் வித்தை. வித்தை. அட்டச்ச. விளங்கல விளங்கல. அளவற்ற. துரிதம். துரிதமாக என்றால் வேகமாக. தாரம். ஆயிஷா, தாரம் என்றால் என்ன? ஆயிஷா பெண்ணெண்டா என்ன? ஆயிஷா tell me. கட்டிகாரர். கட்டிகாரர். மங்கை. Good good good. Yeah, okay. நீங்கள் எல்லாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இனி அடுத்த விஷயத்துக்கு போறேன் ப்ளீஸ். Okay sir. Okay, good 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 good. Okay sir. அடுத்ததும் சரி ஓகே. அடுத்ததையும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே ஓகே गाइस. தோழன் என்றால் யார்? தோழன் என்றால் நண்பன். ஐசா, தோழன் என்றால் யாரு? அங்காடி. அங்காடி என்றால் சந்தை. ஆனகம் என்றால் ஆனகம் என்றால் காடு. ஓகே, சொல்லுங்க. கேள்வி முகில். மேகம். வெளிச்சம். தோழி. தங்குல். இரவு. இருள். என்றெல்லாம் வழி என்றால் என்ன? வழி. காற்று.
ஞானம் wait guys wait ஞானம் என்றால் என்ன அறிவு கீதம் பாட்டு கீதம் என்றா பாட்டு கவி பாடலும் சரி கீதம் பாடல் சரி ஞானம் பூமி உலகம் உயிரம் பல பேர் கமலம் என்றால் என்ன கமலம் மலை என்றால் மகிழ்ச்சி முகம் வதனம் ஏர் கலப்பை ஆட்சி ஆட்சி என்றால் அழகு ஆட்சி என்றால் அழகு அவ்வளவுலானவன் திசை என்றால் என்ன கடைசி திசை என்றால் என்ன குழந்தைகளே திசை என்றால் திக்கு திக்கு ஓகே இதுல 20க்கு 20 சரி எடுத்திருக்கீங்க 20க்கு 20 ஓகே 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 ரைட் இப்ப நீங்க எல்லாரும் மியூட் பண்ணுங்க இனி நீங்க எல்லாரும் ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க நான் திருப்பி ஒருக்க சொல்றேன் that's fine okay கட்டிக்காரர் அச்சா பிள்ளைகள் ரைட் அப்ப இனி அடுத்த விஷயத்துக்கு போறோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கீழே போடலாம் அல்லது நான் இதை அப்லோட் பண்ணுவேன் அல்லது உங்களுக்கு நான் இதுல ரெக்கார்டிங் தருவேன் அதை பார்த்துக்கொள்ளுங்க ப்ளீஸ் தொடர்ந்து நாங்க போவோம் 8வது பெரிய கேள்விக்கு போறோம் இதுல தரப்பட்ட சொல்லினுடைய எதிர்கருத்தை சொல்லு இதுவும் ஒரு இலகுவான விஷயம் உங்களுடைய பாட புத்தகத்தில் இருந்தோ அல்லது அறிவுரைப்பு வழிகாட்டிலோ இருக்கிற விஷயத்தை தான் இதுல நான் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் தான் பெரும்பாலான மாறி மாறி உங்களுக்கு 1-2 வினாக்கள் அமைய போகும் அந்த அடிப்படையில மியூட் பண்ணுங்க ப்ளீஸ் ரைட் அண்மை என்ற சொல்லி இதுல உங்களை விட தந்திருக்கணும் ஒரு சைட்ல அங்கால உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கணும் அங்கால அண்மை என்பது அண்மை செய்மை சார் இல்ல நீங்க மியூட் பண்ணுங்க நான் அப்படியே சொல்லிக்கொண்டு போறேன் விடையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் ஓகே அண்மை என்பது சேமை சரியான விடை சேமை என்பது சரியான விடை அழிவு என்பதனுடைய எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆக்கம் அழிவு என்பது ஆக்கம் இலாபம் நட்டம் இளமை முதுமை உறவு பகை சாதகம் பாதகம் நண்பன் பகைவன் ரைட் ஞாபகம் மறதி ஒளி இருள் ஏற்றுமதி இறக்குமதி அப்ப நான் கூட விஷயங்கள் இருக்கிறபடியால கொஞ்சம் வேகமா போறேன் இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரியும் நீங்க குயிக்கா இது செய்திருப்பீங்க இது கொஞ்சம் இலகுவான விஷயமாக இருக்குது ரைட் 9வது கேள்வி பாருங்க இது அதே மாதிரி தான் சரியான விடையை தெரிவு செய்ய போறீங்க எதிர்ச்சொல்லாக இருக்கும் உறவு பகை சாதகம் பாதகம் அகம் என்னவா இருக்கும் புறம் ஓகே 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 நீங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ் உயர்வு தாழ்வு ரைட் கொஞ்சம் வேகமா இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிக்கொள்ளுங்க காரணம் இது கிளாஸ்ல நாங்கள் கன்சல்ட் பண்ணி போற மாதிரி இல்ல கொஞ்சம் வேகமா போறேன் நிறைய கேள்விகள் அங்கே இருக்கிறபடியால எல்லாத்தையும் 2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சுருக்கமா தரணும்ன்றதுக்காக ரைட் ஓகே குழந்தைகளே இதுல பாருங்க உயர்வு தாழ்வு பாவம் புண்ணியம் அழிவு ஞாபகம் மறதி இளமை முதுமை தோழன் நண்பன் இதுல உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு எதிர்ச்சொல் இல்ல பகைவன் பகைவன்
ரைட். பொய், உண்மை, மாறி, கோடை. Yeah. அண்மை, உண்மை, செய்மை. ஓகே. லோஷாவி எத்தனை சரி உங்களுக்கு? லோஷாவி. ஓகே 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 குட் குட் குட். ஓகே 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 குழந்தைகளே, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிக்கணும். சார் கொஞ்சம் தொண்டை மேலாது இன்னைக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் சொல்றத விஷயத்த கரெக்ட் பண்ணுங்க. மேலதிகமான விஷயங்கள் ஏதாவது வேண்டாம் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். ரைட். இப்ப இதுல சரியான எதிர்பார்ச்சொல், ஒத்த சொல் பார்த்தாச்சு, எதிர்ச்சொல் பார்த்தாச்சு. இது எதிர்பார்ச்சொல். எதிர்பார்ச்சொல்லுன்னு சொல்லிக்க குழந்தைகளே, இதுல மாதா, பிதா, சகோதரன், சகோதரி, புத்திரன், புத்திரி, பண்டிதன், பண்டிதை, நாயகன், நாயகி, பெரியப்பா, பெரியம்மா, சிறியவன், என்ன இருக்க போகுது? சிறியவள், பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியவதி, பாக்கியவான், பாக்கியவாள் என்று சில பேர் எழுதியிருப்பீங்கள். அது பிள்ளை. பாக்கியவதி. அதே சமயம் பாருங்க, நம்பி என்றால் என்ன? நம்பி என்றா நம்பி என்றா நங்கை என்பது சரியான விடை. ரைட். சரி, நம்பிக்கை நம்பன் என்று சில பேர் எழுதினோம். அது தவறான விடை. நம்பி என்றா நங்கை. புண்ணியவான், புண்ணியவதி. எஸ் எஸ், புண்ணியவதி என்பது சரியான விடை. புண்ணியவான், புண்ணியவான் அல்ல, புண்ணியவாள் அல்ல, புண்ணியவதி. அரசன், வாங்கி, வாங்கி, மகன், தம்பி, நண்பன், சீமான், சீமான், சீமாட்டி, சீமாள் இல்ல, சீமாட்டி. நடிகன், பேரன், கூட்டன், மூத்தவன், அடுத்தது குணவான், குணவதி, குணவதி 3 சுழினானா, குணவதி. இஸ்தமான், இஸ்தமாள் இல்ல, இஸ்தமாள் இல்ல, இஸ்தமாட்டி. மருத்துவச்சி, மருத்துவன். ஆசிரியை, ஆசிரியர். ரைட். ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆபரேட் மீ. ஒருக்கா மியூட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஒருக்கா மியூட் பண்ணுங்க. அச்சா பிள்ளைகள். ரைட். குட் குட் குட். ப்ளீஸ். ஓகே குட் குட் கைஸ். ஓகே, அப்ப இதுல இடைவெளி நிரப்ப சொல்லி இருக்கீங்கன்னா, அப்ப இந்த இடைவெளி நிரப்ப சொல்லிக்கல, இந்த இடைவெளி நிரப்புறதுக்கு என்ன இதுல பயன்படுத்த போறீங்கன்றால், அவன் ஒரு வீரன், அதுங்க முடிக்குன்னு சொல்லி அங்கால பயன்படுத்த போறீங்க. அவள் ஒரு வீராங்கனை. இதுவும் எதிர்பார்த்து சொல்ல வச்சு கொண்டுதான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இடைவெளி நிரப்ப போறீங்க. அவன் ஒரு வீரன், அவள் ஒரு வீராங்கனை. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ரைட். அவன் என்னுடைய நண்பன், அவள் என்னுடைய நண்பி. அவன் சிறந்த மாணவன், அவள் சிறந்த மாணவி. வெளிநாட்டில் இருந்து மருமகன் வந்தார், வெளிநாட்டில் இருந்து மருமகள் வந்தார். சரி. தம்பி பழம் சாப்பிட்டான், தங்கை பழம் சாப்பிட்டால். இப்படி சிலது இந்த கேள்வி அமைப்புக்காக போட்டிருக்கேன். இலகுவான முறையில இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த ஒத்த சொல், எதிர்ச்சொல், எதிர்பார்ட் சொற்கள், இந்த எண் தொடர்ந்து இந்த பிரித்தெழுத சேர்த்தெழுத சார்ந்த சில விஷயங்களும் பெறும். சில இலகுவான சில சொற்கள்லாம் இதுல தந்திருக்கிறேன். இதுல கருநிறம் என்றால் கருமை சக நிறம், கருநிறம் என்றால் கருமை சக நிறம்.
கல்லறிந்தான் என்றால் கல் சக எறிந்தான். கல்லறிந்தான் என்றால் கல் சக எறிந்தான். கல்லறிந்தான் என்பது கல் சக எறிந்தான் என்பது சரியான விடையாக இருக்கும். வாரி அணைத்தென்றால் வாரி சக அணைத்து. வாரி அணைத்தென்றால் அமைத்து. வாரி அணைத்தென்றால் வாரி. மனத்துணி வந்தால் மனம் சக. நாட்டு பற்றண்டா மஞ்சள் பொடி. மஞ்சள் சகம். கற்குகை. ஓகே 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 ஓகே. வெயிட் 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 வெயிட். பண்புஸ்தக உள்ள. அதான் பண்புள்ள. பண்புள்ள என்பது பண்பு சக உள்ள. காட்டு விலங்கு. தீர்மானித்து இருக்கிறார். ஓகே, 10வது கேள்வி. தீர்மானித்திருக்கிறார்கள் என்னென்று வரும்? தீர்மானித்து சக இருக்கிறார்கள். தீர்மானித்து இருக்கிறார்கள். கோபம் அடைந்து. உலக புகழ். கண்ணுடையார். மாலை. அறிவியல். அறிவு சகையல். வலப்பக்கம். ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சேர்த்து எழுதுக சொல்லிடுங்க. மக்கள் சக பேரு. மக்கட். இட்ட என்ன வரும் பிள்ளைகள? இல்ல இட்ட என்ன வரும்? மக்கட் பேரு. பகிர்ந்து சக அளிக்கிறார். தூணா தூணா இல்லாமல் போய் தானா வரும். பகிர்ந்து அளிக்கிறார். ஈடுபட்டு சக இருக்கிறார். ஈடுபட்டு இருக்கிறார். பால் சக குடம். வெரி குட் வெரி குட். மாசகாய். பழம் சக வகை. பகல் சக பொழுது. வால் சக போர். கூடி சக இருந்தார். வாழை சக பழம். உழைத்து சக எழுந்து. உழைத்து எழுந்து நேராவர. மரவேர். சோலை. எல்லாரும் ஒருக்கா மியூட் பண்ணுங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் மியூட் பண்ணுங்க. ப்ளீஸ் மியூட் ஆல். எல்லாரும் ஒருக்கா மியூட் பண்ணுங்க குழந்தைகளே. ரைட். பேரண்ட்ஸ் ஒருக்கா பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த சொற்புணர்ச்சி சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தயவு செய்து மியூட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். இன்னும் சில பேர் மியூட் பண்ணாம இருக்கிறீங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணுங்க மாணவ குழந்தைகளே. சருக்கு கொஞ்சம் இன்றைக்கு உடல் நலமும் சரியில்லை. ப்ளீஸ். ஓகே குட் குட் கேர்ள். ரைட். இதுல வந்து பாருங்க. இல்லன்னா இல்லன்னா
அதே சமயம் இன்னென்ன வார இடங்களில எவ்வாறு இந்த சொற்குணர்ச்சியில ரைட் மாற்றம் பெறதுக்குரிய இலகு வழி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி என்று சொன்னார் பிள்ளைகள், இந்த அந்த பல்லுக்கு வார இல்லைன்னா தல்லகரம் என்று சொல்றது, கிளிக்கு வார லீனா அந்த இல்லைன்னா சரி. ரெண்டு சொல்லி என்னென்ன வார சந்தர்ப்பம், உதாரணத்துக்கு பால் அண்டேக்ல இந்த மியூட் பண்ண சொன்னானே, யாரு மியூட் பண்ணாம இருக்கிறது? ரைட். அப்ப இதுல பால் சகூடத்துல வார தன்லகரம் பாம்புலானா இருக்குது. அந்த இல்லன்னா வார சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இச்சென்னாவோட தான் விட வரும் பால் சகூடம் பாற்குடம் உண்டு. அப்ப உங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு தன்லகரம் இல்லன்னா வார சந்தர்ப்பத்துல இச்சென்னா வருமன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இச்சென்னா வருமன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே சமயம் கிளிக்கு வார இல்லன்னா அந்த லானாவோட வரைக்கல அது இட்டென்னாவோட தான் பெறும். உதாரணத்துக்கு பாருங்க, இதுல ஒன்று போருக்கும் வாழ் சக போருக்கும் அந்த இல்லன்னா இட்டென்னாவா மாறி வாட் போர் என்று வருது. இதெல்லாம் இந்த இலக்கணங்கள்ல இருக்கிற முக்கியமான குறிப்பு. அது மாதிரி இதுல பாருங்க, கண் சக புலமண்டைகள் அந்த இன்னன்னா இட்டென்னாவா தான் மாறும் எப்பவுமே. அப்ப இந்த தன்னகரம் இல்லன்னா கிளிக்கு வார லீனாவுடைய இல்லன்னா மூன்று சொல்லி இன்னன்னாக்களோட உங்களுக்கு சேர்த்தெழுத சொல்லி வரைக்க கட்டாயம் அதுல இல்லன்னா இட்டென்னாவாகவும் இல்லன்னா இட்டென்னாவாகவும் இன்னன்னாவும் இட்டென்னாவாகவும் மாறும் என்பதை எப்பவுமே பிக்ஸ் பண்ணுவோம். இது கிரேட் 5க்கு மட்டும் இல்ல, அப்புறம் அங்கே 6, 7, 8 ஓ லெவல் ஏ லெவல்ல நீங்க தமிழ்ல வந்து போய் இலக்கணம் படிக்கல இது உங்களுக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கு. இதுல கேட்டு இருக்கிற அடுத்த விஷயம், இறந்த கால சொல்லின் கீழ் கோடுட சொல்லி இருக்குது. அப்ப இறந்த கால சொல்லுன்னு சொன்னால் நடைபெற்று முடிஞ்சது. நடைபெற்று முடிஞ்ச சொல்லுன்னு சொல்லி இதுல வரம் செல்கிறது எழுதினார் என்றால் எழுதினார், நேற்று எழுதினார், அப்ப முடிஞ்சது. அப்ப இதுல சரியான விடை எழுதினார். ஏறுகிறது மலர்ந்தது பார்ப்போம், இதுல சரியான விடை நேற்று மலர்ந்தது. மலர்ந்தது என்பது சரியான விடை. மியூட் பண்ணுங்க, யாரும் மைக் ஓன் பண்ணாதீங்க பிளீஸ். வேகமா போவோம். அடுத்த பாருங்க, விழுந்தான் விழுகின்றதே விழு. அப்ப இதுல சரியான விடை விழுந்தான் என்பது சரியான விடையாக இருக்கு. படிப்பேன் ஆடினால் பறக்கும் என்று சொல்லிக்க ஆடினால் என்பது இறந்த காலமாக இருக்கும். உண்டேன் என்பதுதான் 5வதுக்கு சரியான விடை. நேற்று உண்டேன் சரியான விடையாக இருக்கும். நிகழ்கால சொல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்க போது இப்ப நிகழ்காலம் என்று சொல்லிக்க பறக்கின்றது முதலாவதுல எழுதினான், பறக்கின்றது விழுந்தது. அப்ப சரியான விடை பறக்கின்றது என்பது சரியான விடையாக இருக்கும் மாணவ குழந்தைகளே. 2வது பாருங்க, வருகின்றது பறக்கும் பாய்ந்தது. சரியான விடை என்னவா இருக்க போகுது? வருகின்றது. வருகின்றது என்பது சரியான விடை. 3வது சிரித்தாள் சிரிப்பான் சிரிக்கிறாள் என்று சொல்லியிருக்க சரியான விடை சிரிக்கிறார்கள் என்பது சரியான விடையாக இருக்கு. படிப்பேன் பாடுகின்றேன் எழுதினாள் என்பது இதுல பாடுகின்றேன் என்பது சரியான விடையாக இருக்கு. வெடித்தது குடிப்பால் வரைகின்றார்கள் இன்றைக்கு இதுல வரைகின்றார்கள் என்பது சரியான விடையாக அமையும். சரி, அப்ப இது நிகழ்கால சொல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த எதிர்கால சொல்ல கண்டுபிடிக்க சொன்னோம். இது நடக்க போற விஷயங்களை பற்றி கதைக்க எதிர்கால விஷயமாக இருக்க போகுது. அப்ப இதுல வந்து பெய்தது நடைபெறும் இந்த ஹமீத் ரஹமான் என்று சொல்ற ஒரு ஆள் கொஞ்சம் குழப்படி செய்யாம இருக்கணுமே. நீங்கள் அதுல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணக்கூடாது. லிசன், ஓகே. இதுல வந்து எதிர்கால சொல்ல கேட்டீங்கன்னா இல்ல எதிர்கால சொல்லுன்னு சொல்லிக்கல பாருங்க. நடக்க போற விஷயத்தை பற்றி சொல்ல போறோம். பெய்தது நடைபெறும் என்றோம். பெய்தது ரைட். அப்ப பெய்தது நடைபெறும் சென்றோம். இதுல நடைபெறும் என்பதுதான் எதிர்கால சொல்லாக இருக்கும். வருவேன் வருகின்றது வந்தேன் வருவேன் என்பது எதிர்கால சொல்லாக இருக்கும். ரைட். கடித்தது கடித்தது சிரிக்கின்றான் பறக்கும் என்றேக்கல இல்ல கடிக்கும் சாரி கடித்தது சிரிக்கின்றான் பறக்கும் என்றேக்க பறக்கும் என்பது எதிர்கால சொல்லாக இருக்கும். கடிக்கும் பாடுகின்றது வரைந்தான் என்றைக்கு கடிக்கும் என்பது எதிர்கால சொல்லாக இருக்கும். பாடுகின்றது நடக்கும் ஏறுகின்றான் நடக்கும் என்பது எதிர்கால சொல்லாக இருக்கும். நேரத்தை கத்துல கொண்டு வேகமா போறேன், கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க பிளீஸ்.
அடுத்த விஷயம் பாருங்கோ, வினையடி தந்திருக்கணும். அதை வச்சுக்கொண்டு இறந்த காலம் நிகழ்காலம் போன்றவற்றை கண்டுபிடிக்க போறோம். இதுல ஒரே ஒரு டெக்னிக் சொல்லித்தாரன். நிகழ்காலம் எப்பவுமே கின்று கிரு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கின்று கிரு. அப்ப வினையடி கல் ஓடு படி வரை எழுதண்டு வந்திருக்கணும். கின்று கிரு கீனா. அப்ப கல்ன்றதோட கின்றுவ சேர்த்தீங்கன்னா கற்கின்றேன். நிகழ்காலம் முதல் நிகழ்காலத்தை மட்டும் ஃபில் பண்ண போறோம். கல் கற்கின்றேன் என்று வரப்போகுது. ஓடு ஓடுகின்றேன் அல்லது ஓடுகின்றான் என்று வரும். படி படிக்கின்றான். வரை வரைக்கின்றான். எழுது எழுதுகின்றான். அப்ப கின்று அல்லது கிருவும் போடலாம். கற்கிறான், ஓடுகிறான், படிக்கிறான், வரைகிறான், எழுதுகிறான். அப்ப கின்று கிரு என்ற ரெண்டு சொல்லையும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இது தமிழ்ல இருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்கும் நிகழ்காலத்துக்கு. அதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? இறந்த காலம் என்ற கற்கிறான் என்று எழுதினால் கற்றான். எதிர்காலத்துக்கு கற்பான். ஓடுகின்றான், ஓடினான், ஓடுவான். படிக்கின்றான், படித்தான், படிப்பான். வரைகின்றான், வரைந்தான், வரைவான். எழுதுகின்றான், எழுதினான், எழுதுவான் என்று சொல்லி அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. இது இலகுவான விஷயம். ஒரு மீட்டலாத்தான் இதை தந்திருக்கிறேன். ரைட், பெரிய கஷ்டம் வந்து இல்லை இதுல. ரைட், அதே மாதிரி பேச்சு வழக்கு சொற்கள், இதுவும் சிலது உங்களுக்கு கேள்வி வாரது. இதுல நான் குறிப்பா ஒரு 20 தந்திருக்கிறேன். நீங்கள் சில இடங்கள்ல தவறு வர்ற சில கேள்விகள். அப்ப இதுல புட்டு என்று சொல்லிக்கல எங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த புட்டு சாப்பிடுறது பெரும்பாலும் விருப்பப்படுவினம் கூடுதலாக வடபகுதியில் இருக்கிறார்கள். சரி, அந்த அடிப்படையில் இந்த புட்டு என்று சொல்லியிருக்க, அது புட்டு அல்ல, பிட்டு. பானா பாவன்னா பீனா, பிட்டு என்பதுதான் சரியான விடை. பதட்டம் என்று சொல்லிக்கல, அது பதட்டம் அல்ல, பதற்றம். இச்சன்னா வரும். அதுல பதற்றம் இச்சன்னா வரும். வெற்றிலை அல்ல, வெற்றிலை. இச்சன்னா சேர்ப்பீங்கள். வெற்றிலை, வெற்றிலை அல்ல, வெற்றிலை என்பது சரியான விடையாக இருக்கு. இதுல நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. வெற்றிலை அல்ல, வெற்றிலை என்பது சரியான விடையாக இருக்கு. அடுத்தது தேத்தண்ணி அல்ல, தேநீர் என்பது சரியான விடையாக இருக்கு. தேத்தண்ணி அல்ல, தேநீர் என்பது சரியான விடையாக இருக்கு. கறிவேப்பிலை அல்ல, கறிவேப்பிலை. கருவேப்பிலை இல்ல, கறிவேப்பிலை. வேணாம் அல்ல, வேண்டாம். பதட்டம் என்பது சரியாக பதற்றம். இச்சன்னா சேர்ப்பீங்கள். ஒன்றே அல்ல, உன்னுடைய. ஆர் என்று சொல்றேல, ஜார். ராத்திரி, இரவு. நாங்க, நாங்கள். அங்க, அங்கே. இளநீ, இளநீர். கத்தரிக்கோல், கத்தரிக்கோல். கத்திரிக்கோல் அல்ல, கத்தரிக்கோல். வெக்கம், வெக்கம் அல்ல, வெட்கம். இட்டன்னா வரும். வருகினம், வருகின்றார்கள். கோடாலி, கோடரி. எஸ், வருகின்றனர் வராதா? இதுக்கு வருகினம் என்ன எழுதி நீங்கள்? வருகின்றனர். வருகின்றனர். ஓகே, வருகினம், வருகின்றனர் என்பதும் சரியான விடை. குட். காய்ச்சல், வருகிறார்கள், வருகிறார்கள், வருகின்றார்கள். ரைட், ஓகே, ஓலா சேம். ஓகே, அது சரி, அது ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே. காய்ச்சல் இயன்னா வரப்போது ஏத்தினான், ஏற்றினான் என்று வரும். வேர்வை, வியர்வை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்குக்கு நாங்க மாற்றுறதாக இருக்க போகுது. ரைட், அந்த அடிப்படையில அடுத்த விஷயத்தை பாருங்க. அடைப்புக்குள்ள உள்ள சொற்களை சரியான சொல்ல தெரிவு செய்து எழுத சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில பாருங்க. இதுல எண்ணெய் என்றதும் எண்ணெய், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு எழுத்தோசை பேச்சோசை சொற்களை சம்பந்தப்படுத்தித்தான் கூறியிருக்கிறோம். அந்த அடிப்படையில எண்ணெய் என்றது சரியா இது எப்படி எழுதுவோம்? எத்தனாவது விட? முதலாவது விடையா, இரண்டாவது விடையா? எண்ணெய், எண்ணெய் என்பது
இரண்டாவது விடை சார். இரண்டாவது விடை சார். ஓகே 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 இரண்டாவது விடை. ரெண்டு. முயற்சி எது? முயற்சி. ஓகே ஓகே நான் கேட்கிறேன், ஒருத்தரே பேர் சொல்லி கேட்கிறேன், எல்லாரும் சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். நான் ஒருத்தட்ட பேர் சொல்லி கேட்கிறேன், அவ விட சொல்லட்டும் பாப்போம். ஓகே ஓகே அடுத்ததுக்கு சவிதா சொல்லுங்க பாப்போம். அடிக்கடி காய்ச்சல் காய்ச்சல் இது சரி. சவிதா அடிக்கடி காய்ச்சல் இது மூன்றாவது கேள்விக்குரிய விஷயம் கேட்கிறேன். சரி மட்டாக்கள் சொல்லுங்க அப்போ காய்ச்சல் எது சரி? காய்ச்சல் இரண்டாவது காய்ச்சல். எஸ் இரண்டாவது காய்ச்சல் சரியான விடை. இரண்டாவது காய்ச்சல் என்பது கைமாறு எது பிள்ளைகள் சரி? கைமாறு இரண்டாவது. அஞ்சாவதுக்கு சவுக்காரம் சவர்க்காரம். ஓகே ஓகே நீங்கள் நிப்பாட்டுங்க, நீங்க நிப்பாட்டுங்க. நான் மியூட் பண்றீங்களா? ஓகே யா ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே குட். சரி அப்ப இதுல சொல்லியிருக்கிற அடுத்த விஷயம் பாருங்க. சனிக்கிழமை தோறும் சிகைக்காய் சீயாக்காய் சிகைக்காய் முதலாவது தான் சரியான விடை. தொழிலாளி நெற்றியில் வியர்வை வேர்வை வியர்வை முதலாவது தான் சரியான. நீங்க மியூட் பண்ண சொன்னா ப்ளீஸ். கட்டிக்காரன் நான் கொஞ்சம் டைம் கவனத்துல ஒன்னும் கொஞ்சம் வேகமா போறேன், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க குழந்தைகள். ஓகே குட். அவன் கோடாலி கோடரி. இதுல கோடரி என்பது சரியான விடை, இரண்டாவது விடையாக இருக்கும். கோடரி என்பது இரண்டாவது விடையாக இருக்கும். ரைட். மூச்செடுக்க முடியாது அவதிப்பட்டவனுக்கு தலையாணை தலையணை அல்லது தலகணி. இதுல சரியான விடை தலையணை என்பது முதலாவது விடை சரியாக இருக்கும். நண்பர்கள் தேநீர். தேநீர் என்பது இரண்டாவது விடை. தேநீர் என்பது சரியாக இருக்கு. ரைட் ஓகே அடுத்த விஷயத்தை பாருங்க. ஆறாவது என்ன சொன்னான்? சனிக்கிழமை தோறும் சிகைக்காய். சிகை முதலாவது. Yeah, okay. Give me a second. முதலாவது. முதலாவது. Right. எண்ணெய் இந்த எண்ணெய். இரண்டாவது எண்ணெய் தானே சரி? என்ன? இரண்டாவது எண்ணெய். Okay, okay, okay. Listen. Right. அடுத்த பாருங்க. பொருத்தமான திணை பால் எண்ணிடம் காலம் என்பவற்றை கருத்துல கொண்டு அடுத்த ஒரு பகுதியை நிறைவு செய்ய சொல்லியிருக்கிறோம். அப்ப இதுல தெரியும் உங்களுக்கு திணை பால் எண் இடம் காலம். உங்களுக்கு எப்படி கேள்வி வரும் என்று சொன்னால் செகண்ட் பார்ட்டில பகுதி 2ல யாரும் மியூட் பண்ணல ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. பகுதி 2ல பந்தி வினாக்களோ அல்லது கட்டுரை சார்ந்த வினாக்களோ அல்லது ஏதாவது ஒரு பாடல் தந்துட்டு கேட்க உங்களை எப்படி கேட்பானும் என்றால் இறந்த கால சரி இறந்த கால தன்மை பெயர் சொல்லொன்று தருக அப்படித்தான் கேட்க போறான். இதுல உங்களுக்கு தன்மை என்றால் தெரியணும், இடத்துல சரி எண்ணில ஒருமை பன்மை தெரியணும், காலத்துல இன்ன காலம் என்று தெரியணும், ஆண்பால் பண்பால் தெரியணும், உயர்திணை அகர்திணை என்று சொன்ன திணை வகுப்பாடு தெரியணும். அதை படிச்சு கொண்டிருக்க பெரிய செக்டர். அதை நான் கூடுதலா விளக்கப்படுத்தல, நேரடியா விடைக்கு போறேன். இதுல படித்தோம் என்பது என்ன திணையாக இருக்க போது? உயர்திணை. அது என்ன பாலாக இருக்கும் என்றால் பலர்பாலாக இருக்கும். அது எண் என்னவா இருக்க போது? பன்மையாக இருக்கும். இடம் என்னவா இருக்க போது? தன்மையாக இருக்கும். காலம் இறந்த காலம். அப்ப இதுல பாருங்க உயர்திணை பலர்பால் பன்மை
தன்மை இறந்த கால சொல் தான் இந்த படித்தோம். படித்தோம் என்பது உயர்திணை, பால் வந்து அலர்வால், எண் வந்து தன்மை, இடம் வந்து தன்மை, காலம் வந்து இறந்த காலம். ஓடினார்கள் என்ன காலம்? அதுவும் இறந்த காலம். நீந்துகின்றன என்ன காலம்? நிகழ்காலம். உறங்குவான் என்ன காலம்? எதிர்காலம். பறக்கின்றது நிகழ்காலம். படித்தோனுடைய இடத்தை பார்க்கிறோம், ஏற்கனவே சொல்லித்தன் தன்மை. ஓடினார்கள் அவர்கள் என்றபடியால் அது படற்கை. நீந்துகின்றன அவைகள் நீந்துகின்றன, அதுவும் படற்கை. உறங்குவான் அவன் உறங்குவான், படற்கை. பறக்கின்றது அது பறக்கின்றது, எனவே அது வந்து படற்கையா இருக்க. படித்தோம் பன்மை, எண்ணுக்க வாரம், எண் சாட்டை பார்க்கிறோம், எண் சாட்டை பார்க்கிறோம். படித்தோம் என்பது பன்மை, ஓடினார்கள் பன்மை, நீந்துகின்றன பன்மை, உறங்குவான் ஒருமை, பறக்கின்றது ஒருமை. பாலுக்குள்ள போறோம், பால் சாட்டக்குள்ள. படித்தோம் என்பது பலர்பால், ஓடினார்கள் பலர்பால், நீந்துகின்றன பலவின்பால், உறங்குவான் என்பது ஆண்பால், பறக்கின்றது என்பது ஒன்றன் பாலாக இருக்கு. அடுத்தது திணைக்குள்ள போறோம், உயர்திணை. படித்தோம் என்பது உயர்திணை, ஓடினார்கள் உயர்திணை, நீந்துகின்றன அகிர்திணை, உறங்குவான் உயர்திணை, பறக்கின்றது அகிர்திணையாக இருக்கும். வேகமா சொல்லிக் கொண்டு போறேன், பிளீஸ். இதுக்குரிய விடைகள் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட்ல அனுப்பி கொள்ளுவேன், அதை பார்த்து கொள்ளுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை முடிக்கணும் என்றதுக்காக இந்த செஷனை கொஞ்சம் வேகமா கொண்டு போறேன். பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சாரோட. 21வது கேள்வி, கீழிட்ட இடங்களுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறோம். அப்ப இதுல பெயர் மோகன் என்று சொல்லி நீங்க என்ன போடுவீர்கள்? எனது பெயர் மோகன். எனது பெயர் மோகன் என்பதுதான் இங்கு சரியான விடையாக இருக்கும். எனது பெயர் மோகன் என்பது சரியான விடையாக இருக்கும். பாடசாலை எங்குள்ளது? என்னவா இருக்க போது? உமது பாடசாலை எங்குள்ளது? நாடு இயற்கை வளம் நிறைந்தது. என்ன இருப்பது? எமது நாடு இயற்கை வளம் நிறைந்துள்ளது. அடுத்த தினமும் உடற்பயிற்சி செய்வோம். யார் செய்வோம்? நாம் செய்வோம். எங்கே செல்கிறாய்? நீ எங்கே செல்கிறாய்? பென்சில் விலை என்ன? உங்களுடைய பென்சில் விலை என்ன? வீடு அழகாக உள்ளது. உனது வீடு அழகாக உள்ளது. இனிமையாக பாடுகிறாள். என்ன வரப்போது? அவள் இனிமையாக பாடுகிறாள். ரைட்? அதே மாதிரி பாருங்க, ஒரு நீதிபதி என்ன வரப்போகுது? அவர் ஒரு நீதிபதி. ஓர் அழகான மலைத்தொடர், அது ஒரு அழகான மலைத்தொடர். 22வது கேள்விக்கு போறோம். 22வது கேள்வி இங்க என்ன சொல்லுது என்று சொன்னால், வாக்கியங்களை வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். இதுல வந்து பல மாணவர்கள் குழப்பம் அடைகிறவ. எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருளை கண்டுபிடிக்க ஒரு இலகுவான மெதட் ஏற்கனவே உங்களுக்கு டீச்சர்ஸும் சொல்லி தந்திருப்பினும் நானும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதலாவது பயனிலையை கண்டுபிடிக்கிறது. ஒரு வாக்கியத்தில பயனிலையை கண்டுபிடிப்பது மிகவும் இலகுவானது. எப்படி என்று சொன்னால் பிள்ளைகள், பயனிலைகள் ஒரு வினை சொல்லாக இருக்கும், ஒரு செயலை குறிப்பிடுவதாக இருக்கும், அல்லது ஒரு செய்கையை குறிப்பதாக இருக்கும். ரைட்? அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பயனிலைகள் காலத்தை காட்டி நிற்கும், ஒரு வினைச்சொல்லாக இருக்கும், ஒரு செய்கையை குறிப்பிடும். தீவா முயலை வளர்த்தாள் என்றேக்கல பெரும்பாலும் பாருங்க எப்படி இருக்க போகுது? வளர்த்தாள். வளர்த்தாள் என்பது இங்க பயனிலையாக இருக்க போது, அது ஒரு வினை சொல்லாக இருக்குது, காலத்தை காட்டு. வளர்த்தாள் என்ன காலம் பிள்ளை? வளர்த்தாள் என்ன காலம்? இறந்த காலம். ஓகே 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 गाइस, இறந்த காலம். ரைட். அப்ப இறந்த காலம் என்பது சரியான விடை. அப்ப வளர்த்தாள் என்பது பயனிலை. முதல் பயனிலைக்குரிய குலத்தை நிரப்புற பொருள் என்றார். அப்ப முதலாவது முயலை வளர்த்தாள்,
பந்தை அடித்தான், அடித்தான் என்பது பயனிலை. மாடு புல் மேய்ந்தது, மேய்ந்தது யாருடைய மியூட் பண்ணல சவுண்ட் வருது ப்ளீஸ். குமரன் கணனி வாங்கினான், வாங்கினான் என்பது இங்கு பயனிலை சொல்லாக இருக்கும். தம்பி புத்தகம் வாசித்தான், வாசித்தான் என்பது பயனிலை சொல்லாக இருக்கும். குதிரை வேகமாக ஓடியது, இதுல ஓடியது என்பது பயனிலை. பயனிலை சொல்ல நிற பிரிவுகள் டக்கண்டு காலத்தை காட்டும், ஒரு வினை சொல்லாக இருக்கும், ஒரு செயற்பாட்டை குறித்து நிற்கும். அதை வைத்துக் கொண்டு எழுவாயை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்கள். சரி, எழுவாய் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்திருப்பினம். என்ன கேட்பீங்கள்? யார், எது, எவை. இந்த மூன்றையும் அமைச்சுக்கணும். யார், எது, எவை. அப்போ உதாரணத்துக்கு முதலாவது கேள்வி, தீவா முயலை வளர்த்தார் என்றால் யார் முயலை வளர்த்த? தீவா என்பது எழுவாய். யார் பந்தை அடித்தான்? குமார் என்பது எழுவாய். எது புல் மேய்ந்தது? மாடு புல் மேய்ந்தது, மாடு என்பது எழுவாய். யார் கணனி வாங்கினான்? குமரன் கணனி, அப்ப குமரன் எழுவாய். யார் புத்தகம் வாசித்தது? தம்பி என்பது எழுவாய். எது வேகமாக ஓடியது? குதிரை என்பது எழுவாய். அப்ப எழுவாயும் பயனிலையும் கண்டுபிடிக்குங்கள். பயனிலை ஒரு காலத்தை காட்டி நிற்கும் வினைச்சொல். எழுவாய் என்பது மூன்றே மூன்று விஷயத்தை வச்சு கொண்டுதான் கண்டுபிடிப்பீங்கள். யார், எது, எவை. இந்த எழுவாய்க்கு கண்டுபிடிக்கிற இந்த மூன்று சுருக்க விடயங்களையும் அப்படியே நீங்கள் செயற்படு பொருளுக்கு பயன்படுத்துவீங்கள். யார், எது, எவை என்றதை யாரை, எதை, எவற்றை. அப்ப தீவா முயலை வளர்த்தாள் என்ற வசனத்தில, சரி, தீவா முயலை வளர்த்தாள் என்ற வசனத்தில தீவா எதை வளர்த்தால் அதுதான் செயற்படு பொருள். எதை வளர்த்தால்? முயலை. அப்ப முயலை என்பது செயற்படு பொருள். குமார் எதை அடித்தான்? பந்தை. அப்ப பந்தை என்பது செயற்படு பொருள். மாடு எதை மேய்ந்தது? புல்லை மேய்ந்தது, புல் என்பது செயற்படு பொருள். குமரன் எதை வாங்கினான்? கணனி என்பது செயற்படு பொருள். தம்பி எதை வாசித்தான்? புத்தகம் வாசித்தான், புத்தகம் என்பது இங்கு செயற்படு பொருள். குதிரை வேகமாக ஓடியது, இதுல செயற்படு பொருள் என்ன? ஆறாவது கேள்விக்கு ஆறாவது கேள்வி குதிரை வேகமாக ஓடியதென்ற, ஓகே நீங்க மியூட் பண்ணுங்க. குதிரை வேகமாக ஓடியதென்ற வசனத்தில செயற்படு பொருள் இல்லை. செயற்படு பொருள் இல்லை. குதிரை வேகமாக ஓடியது. யாரை வேகமாக ஓடியது? எதை வேகமாக ஓடியது? எவற்றை வேகமாக? இதுல நீங்கள் கண்டுபிடிக்க இல்லை. இதுல இல்ல செயற்படு பொருள். ரைட். அப்ப ஆறாவதுக்கு இல்லை. வேகமாக பிழை. சரி, வேகமாக என்ற சொல் ஒரு வினை அடைமொழி. உங்களுக்கு பந்தை கேள்வியில பெயரடைமொழி சொல், வினை அடைமொழி சொல் கேட்பான். இதுல குதிரை வேகமாக ஓடியது. இங்க வேகமாக என்பது ஒரு வினை அடைமொழி, அது செயற்படு பொருள் அல்ல. யாரு மியூட் பண்ணல? ப்ளீஸ் மியூட் ஆல். ரைட். நான் பாட்டு பாடினேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் எழுவாய் பாடினேன் பயனிலை. மியூட் பண்ணுங்க ப்ளீஸ் குழந்தைகளே. எட்டாவதுல ஆடு எழுவாய் தின்றது பயனிலை, புலை என்பது செயற்படு பொருள். ஒன்பதாவது பசு எழுவாய் தரும் பயனிலை, பாலை என்பது செயற்படு பொருள். பத்தாவது மயூரன் எழுவாய் பயனிலை வளர்த்தான், செயற்படு பொருள் நாயை. 11வது பூனை எழுவாய் பிடித்தது பயனிலை, செயற்படு பொருள் எலியை. அடுத்தது கிளி எழுவாய் தின்றது பயனிலை, பழத்தை, செயற்படு பொருள். தங்கை எழுவாய் குடித்தான் பயனிலை, தண்ணீர், செயற்படு பொருள். மீன்கள் எழுவாய்
நீந்தின பயனிலை, அதிலேயும் செயற்படு பொருள் இல்லை. 14வதுக்கும் செயற்படு பொருள் இல்லை. 15வது பிள்ளை குடித்தது பயனிலை, பால் செயற்படு பொருள். ஓகே குழந்தைகளே, சரி, அடுத்த விஷயம், நீங்கள் சத்தம் எல்லாரும் சத்தம் போட்டா அது ஆரோக்கியமாக இருக்காது. அப்ப தயவு செய்து நான் கேட்கிறார்கள் இதுக்கு விடைய சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். ரைட்? அப்ப இதுல இந்த பிராணிகள் தந்துட்டு அதனுடைய ஆண்பால் பெண்பால் மரபு சொற்களை கேட்டிருக்கணும். அப்ப இதுல முதலாவது பிராணி ஆடு. ஆடினுடைய ஆண்பால் மரபு சொல்லையும் பெண்பால் மரபு சொல்லையும் இந்த ஹமீத் ரஹ்மான் சொல்லுங்க. ஹமீத் ரஹ்மான். Tell me, answer சொல்லுங்க. ஆடு ஆண்பால் என்ன பூ? பெட்டை. இல்ல, ஆடு. ஆடுக்கு என்னன்றா பெட்டைன்னு சொல்லுவேன். ஆடு கடா-மறி என்பது சரியான. ஓகே ஓகே ஃபைன். ரெண்டாவது பூனைக்கு என்னன்னு சொல்லுவேன்? கடுவன் பெட்டை. மாடுக்கு என்ன சொல்வீங்கள்? மாடு ஓகே. ஓகே ஓகே லிசன் லிசன். ஒருக்கா கவனிங்க ப்ளீஸ். வெயிட் 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 வெயிட். நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுறேன். ப்ளீஸ் ஒருக்கா கவனிங்க. ஆடு எருது பசு என்று சொல்லலாம், காளை பசு என்று சொல்லலாம், ஏறு பசு என்று சொல்லலாம், எருது நாகு என்று, இதுக்கு வேற வேற பேரு. சரி, ஆடுக்குரிய ஆண்பால் மரபு சொற்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது 3 இருக்குது. ஏறு, காளை, எருது. ஏறு, காளை, எருது, இந்த 3ம் மாடுக்குரிய ஆண்பால் பெயர் சொல். மாடுக்குரிய பெண்பால் பெயர் சொல் 2 இருக்குது. பசு, நாகு, இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு கிரேட் 5 பிள்ளை உங்களுக்கு எல்லாம் வரைஞ்ச காணும். பசு, நாகு. சரி, 4வது விஷயம், மானுக்கு என்ன ஆண்பால் பெண்பால்? கலை பிணை. கோழிக்கு சேவல் பேடு. சேவல். குதிரைக்கு மடவை. தேகின் குண்டு மடவை. நாய்க்கு வெட்டை. மயிலுக்கு அழகு. கொம்புலானா வரும். அழகுக்கு கொம்புலானா வரும். யானை களிறு. ஓகே. நண்டு
சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்த விஷயம், துணைக்குரியது சவுண்ட், சத்தத்துக்குரிய மரபு சொற்கள். மரபு சொற்கள் என்றைக்குல வாய் வழியாக நாங்கள் செவி வழியாக கேட்டு வந்த சொற்பியோ மரபு சொற்கள். யார் அது? யார் கதைக்கிறது? கொஞ்சம் மேல் பண்ணுங்க. ப்ளீஸ். இதுல தொனிக்குரிய மரபு சொல், பெரும்பாலும் மரபு சொற்கள் சொன்னால் குழந்தைகளை தொன்று தொட்டு மக்களால செவி வழியாக கேட்டு வந்து அப்படியே கடத்தப்பட்டு எங்களுக்கு கிடைச்ச விஷயம்தான் இந்த மரபு சொல் தொடர்கள். அது இலைக்குரிய மரபு பெயர், மித்துக்குரிய மரபு பெயர், அது உயிரினங்களுக்குரிய ஆண்பால் பெண்பால் மரபு சொற்கள் இருக்குது. அந்த அடிப்படையில இது தொனி, சவுண்ட், சத்தம். அப்ப எம்மைச்சூழ உள்ள பிராணிகள்ல பல்வேறுபட்ட உயிரினங்கள் இருக்குது. அதுல சில 12 உயிரினம் இதுல தந்திருக்குன்னா அவற்றினுடைய தொனியை நீங்க சொல்ல போறீங்க. எல்லாரும் தயாரா சொல்றதுக்கு? ஒரு டைமுக்கு சொல்லணும். ஓகே, ஒரே டைமுக்கு சொல்லுவோம். ஓகே. தேனி என்றா என்ன செய்யும்? தேனி ஓகே. குருவி, கோழி, கோழி என்ன செய்யும்? கோழி கொக்கரி. காகம், மயில், வண்டு, வண்டி இறையும். ஆடு, ஆடு கத்தும், கத்தும். குரங்கு, குரங்கு வந்து எலம்பும் அல்ல, எலப்பும். இப்ப பூனை, மான் கத்து, மான் கத்து. சிங்கம், ஓகே. லிசன் ஒருக்கா எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல இன்னொரு விஷயம் ஓகே. லிசன் ப்ளீஸ். ஒருக்கா மியூட் பண்ணுங்க. ஒருக்கா மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ண சொல்லணும். ஒரு விஷயம் சொல்ல போறேன், மியூட் பண்ணுங்க குழந்தைகளே ப்ளீஸ். ஓகே ஓகே ப்ளீஸ், தட்ஸ் ஃபைன். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் சிங்கம் கர்ஜிக்கும் என்றது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கர்ஜிக்கும் வர அந்த ஜி வந்து அறிவுரைப்பு வழிகாட்டியின் குறிப்பின்படி வடமொழி ஜி, உங்களுக்கு தெரியும், அந்த ஐயன்னா போடுற மாதிரி ஒரு ஜி எழுதுவோம் ஜானா, அந்த ஜி தான் பயன்படுத்தணும். ஹரீஸ் விளங்குதா? ஹரீஸ் விளங்குதா? யா, குட் 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 குட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஜி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயனா போட்டு எழுதுற வடமொழி ஜானா போன்ற கர்ஜிக்கும் அந்த ஜி தான் இந்த பேரை மெமரைஸ் பண்ணுங்க, ஞாபகம். புறா என்ன செய்யும் குழந்தைகளே? புறா ஓகே. நீங்க படிக்காம குலப்படி செய்தா அம்மா என்ன செய்வா? அம்மா புறுபுறுப்பா. அம்மா என்ன செய்வா? புறுபுறுப்பா. புறா என்ன செய்யும்? புறா புறுபுறுப்பு. அப்ப அது வேற சத்தம், இது வேற சத்தம். ஓகே. இளமை பெயருக்கு கேட்க போறேன். அணிலின் இளமை பெயர் என்ன? அல்லது பிள்ளை. ஆடு, பயிர், நாற்று, புலி, கன்று, வாழை, வாழை குட்டி, வாழை குட்டி,
இலைக்குரிய மரபு சொல். ஓகே, ப்ளீஸ் மியூட் ஆல். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மியூட் ஆல். அன்பான குழந்தைகளே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. கெட்டிக்காரர் கூட சத்தம் போடையில சேரால கொஞ்சம் சருக்கு சுகம் இல்ல தொண்டையில. ரைட், ஓகே, லிசன். இப்ப இலைக்குரிய மரபு சொல் நான் தான் சொல்லி கொண்டு போறேன், நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும் வித்துக்களுக்குரிய இலைக்குரிய பிராணிகளின் ஓசை இப்படி கணக்க விஷயத்துக்கு மரபு பேர் இருக்கு. இதுல ஒரு 6 இலைக்குரிய மரபு சொல். யாரோ ஒரு ஆள் மியூட் பண்ணல ப்ளீஸ். ரைட், அப்ப இலைக்குரிய மரபு சொல் சொல்லிக்கல கவனிச்சு கொள்ளுங்க. தென்னை ஓலை, பனை ஓலை, நெல் நாற்று, புல் தாள் என்று சொல்றது. தாவன்னாவும் கொம்பு இள்ளன்னாவும் வரும் தாளுக்கு. வாழை இலை, மா இலை. இது சாதாரணமா இது எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்க. மிக இலகுவான விஷயம், ஒரு மீட்டலுக்காக போட்ட நான். ரைட், எக்ஸ்கியூஸ் மீ சார், நெல்க்கு நாற்றா இல்லாட்டி தாளா சார்? சாரி சாரி, ஓகே குட். யார் அந்த விட கேட்டது? Who is that boy? பேர் என்னடா? எஸ்எஃப்எம் சனாவுல்லா. ஓகே, குட் குட், வெரி குட். வந்து என்ன சொல்லிட்டேன்னு சொன்னால் அதனுடைய இளமை பெயரை சொல்லிட்டேன். அந்த இலைக்குரிய மரபு பெயர் நெல் வந்து என்ன விட? வெரி குட், வெரி குட் எல்லாரும். ஓகே குட், கட்டிகாரர். ரைட், அதே மாதிரி இளமை பெயர்களை கொண்ட இடைவெளி சொல்ல நிரப்ப சொல்லுங்க. புலி தனது என்ன வரும்? குட்டியுடன் விளையாடுகிறது. புலி தனது குட்டியுடன் விளையாடுகிறது. அடுத்தது என்ன வரும்? நான் கன்று ஒன்றை நாட்டினேன். கன்று நன்றாக வளர்ந்தது. வயலில் பெண்கள் நாற்று நட்டார்கள். தாயினை கன்ற பசு கன்று தாயினை கன்று துள்ளி கோழி தனது குஞ்சுகளை மரபு தொடர்கள் கேட்டிருக்கீங்க. கை தூக்குதல் என்றால் என்ன பிள்ளைகள்? ஓகே, இப்ப ஒரு டீல். இப்ப ஒரு டீல் என்றா உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீல். எல்லாரும் மியூட் பண்ணுவோம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நான் விட சொல்ல போறேன். ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணுங்க குழந்தைகளே, அச்சா பிள்ளைகள். ரைட், குட், வெரி குட், வெரி குட். கை தூக்குதல் என்று சொல்லிக்கல யாராவது ஒரு ஆள் சரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கீங்கள அவரை கை கொடுத்து தூக்கி விடுற சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரோ ஒரு ஆள் மியூட் பண்ணல ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. கோஆபரேட் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். பக்கத்துல யாரும் பெரியாக்கள் இருந்தா பாருங்க. ரைட், அப்ப கை தூக்குதல் என்பது துன்பத்தை காப்பாற்றுறது, ஒரு ஆளை உதவி செய்தல் என்பதும் ஓரளவு பொருத்தமானது. நாங்க இதுல பெரும்பாலும் அறிவுரைப்பு வழிகாட்டியில கூறிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, இந்த கை தூக்குதல் ஒருக்கா மியூட் பண்ணுங்க. அப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு டைம். மியூட் பண்ணல யார் ஒருவன்? உதவுதல் வருமா? தம்பி, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சார் டைம் தாரண்டா, கொஞ்சம் உதவுதல் சரி. அப்போ நான் உங்களுக்கு இல்ல அறிவுரைப்பு வழிகாட்டுல தந்திருக்கிற சில சொற்பிரியவங்களை தர்றபடியால அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. உதவுதல் என்பதும் சரி, கை தூக்குதல் என்பது உதவி செய்தல், உதவுதல், துன்பத்தில் இருந்து காப்பாற்றுதல், மிக பொருத்தமான விடையப்போ. ரைட், ஓகே, அடுத்த கேள்வி போறோம். தலை கவிழ்தல் என்றால் வெக்கம் அடைதல். தலை கவிழ்தல், வெக்கம் அடைதல். தட்டி கழித்தல் என்றால் சாக்கு இல்ல சார் சொல்லுறேன், கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். பிறகு உங்களுக்கு சொல்றதுக்கு டைம் தாரேன் ப்ளீஸ்.
கை தூக்குதல் வெற்றி அடைதல் செய்ய கை தூக்குதல் வெற்றி அடைதல் ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது. அதாவது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இதுல தட்டி கழித்தல் என்று சொல்லிக்கல, தட்டி கழித்தல் என்று சொல்லிக்கல, சாக்கு போக்கு சொல்லுதல் என்பது சரியான விடை. தாளம் போடுதல் என்று சொல்லிக்கல, பிறரை மகிழ்விக்க கருத்துப்படி நடத்தல். பிறரை மகிழ்விக்க கருத்துப்படி நடத்தல் என்பது தாளம் போடலாக இருக்கு. நாக்கு புரளுதல் என்றால் சொன்ன சொல் தவறுதல். நாக்கு புரளுதல் என்றால் சொன்ன சொல் தவறுதல். நட்டாற்றில் விடுதல் என்றால் ஆபத்து வேளையில் கைவிடல். நட்டாற்றில் விடுதல் என்றால் ஆபத்து வேளையில் கைவிடல். பூசி மெழுகுதல் என்றால் குற்றத்தை மறைக்க பார்த்தல். குற்றத்தை மறைக்க பார்த்தல். முன்னுக்கு வருதல் என்றால் உயர்ச்சி அடைதல். முன்னுக்கு வருதல் என்றால் உயர்ச்சி அடைதல் என்பது சரியான விடையா இருக்கும். அடுத்தது வாயு ஊறுதல் என்றால் ஆசைப்படுதல். வாயு ஊறுதல் என்றால் ஆசைப்படுதல். கொடுத்தல் என்றால் உற்சாகப்படுத்தல். உற்சாகப்படுத்தல் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட். மேலதிகமான விளக்கங்கள் அல்லது உங்களுக்கு தேவை என்றால் இந்த ரெக்கார்ட் போற நேரம் பார்த்துக் கொள்ளுங்க. நேரம் போய்கொண்டிருக்கபடியால கொஞ்சம் வேகமா போறேன் பிளீஸ். ரைட். அடுத்த பாருங்க 29வது கேள்வி. பொருத்தமான மரபு தொடரை கொண்டு இடைவெளியை நிரப்புக. ரைட். என்ன சொல்லியிருக்கு? அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை நீக்கிவிட்டார். கை தூக்கி விட்டார். ரைட். அதே மாதிரி பாருங்க, அவன் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தார். தலை கவிழ்ந்தார். அவர் தான் செய்த குற்றத்தை பூசி மெழுகினார். ஆசிரியர் பாலனை தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்தார். இது ஏற்கனவே சொன்னதுக்கு உதாரணத்துக்கு ஒரு அமைச்சு காட்டினேன். 9வது கேள்வி. 1வது என்ன சார்? 1வது என்ன சார்? அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை கை தூக்கி விட்டார். அதாவது உதவி செய்து அதை காப்பாற்றி விடுறதான் அதுட பொருள. சார் 2வது என்ன? இடைவெளிக்கு வர வேண்டிய பொருத்தமான இடைமொழி சொல்லை தேர்வு செய்து எழுத சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குரிய விடை நான் ரெக்கார்டிங்ல போடைக்க பார்த்து கொள்ளுங்க குழந்தைகளை. இன்னும் சொற்ப நேரம் இருக்கிறதால நான் மிச்ச கேள்வியும் சொல்லணும். பிளீஸ் கொஞ்சம் சாருக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ரைட். தேங்க்யூ. அப்ப 30வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் இடைவெளிக்கு பொருத்தமான இடைமொழி சொல்ல தெரிவு செய்யட்டா மாநகர சபை ஊழியர்கள் குப்பை கூலங்களை அகற்றினர். அந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்பட்டது. அந்த பெரியவர் ஊரில் பேரும் புகழுடனும் வாழ்ந்தார். பேரும் புகழுடனும் வாழ்ந்தார். சந்தையிலே காய்கறிகள் வாடி வதங்கி காணப்பட்டன. விவசாயி அல்லும் பகலும் பாடுபட்டான். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், குப்பை கூலம், குன்றும் குழியும், பேரும் புகழும், வாடி வதங்கி, அல்லும் பகலும், இவைதான் இதுல வர வேண்டிய இணைமொழி. நீங்கள் எல்லாரும் சரியா செய்திருப்பீங்கள் என்று நம்பிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போறேன். 31வது கேள்வி. இடைவெளிக்கு வர வேண்டிய பொருத்தமான இரட்டை கிளவி. ஒரு சொல் 2 நேரம் பெறப்போகுது. ரைட். அப்ப அவலன் தனது நண்பருடன் ரகசியம் காதுக்குள்ள கதைக்காத குசு குசு தான் குசு குசுத்தான் என்று வரும். பாட்டி வளவளவென்று களைத்தாள். பாட்டி வளவளவென்று கதைத்தாள். ஆலயமணி கணீர் கணீர் என்று ஒலித்தது. ஆலயமணி கணீர் கணீர் என்று ஒலித்தது. அதே மாதிரி பாட்டி குடுகுடு குடுகுடு என்று நடந்தால். ஆற்று நீர் சலசல ஓடியது. ஆற்று நீர் சலசல என்று ஓடியது. ரைட். இப்படி நீங்கள் இதை குறிப்பிட்டு கொள்ளலாம். ரைட். அதே சமயம் பாருங்க, பழமொழி சார்ந்த சில கேள்விகளும் உங்களுக்கு கேட்டிருக்கு இதுல. ரைட். இப்ப பழமொழியில என்ன சொல்லியிருக்கு? போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. என்ன விளக்கமா இருக்க போது? அது ஒரு மன திருப்தி. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்றால் என்ன விடை? மன திருப்தி. சிறு துரும்பு பல்குத்த உதவும், எதையும்
குறைவாக மதிப்பிடக்கூடாது. எதையும் குறைவாக மதிப்பிட. அதே சமயம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றால் என்ன விடையா இருக்க போது? குறை கூறினால் விலகிச் செல்வர். குறை கூறினால் உறவினர் குறை பாராட்டக்கூடாது. குறை கூறினால் உறவினர்கள் விலகிச் செல்வார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. 4வது, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்றால் ஒன்றின் அருமை இன்னொரு சந்தத்தில் தெரியும். பெரும்பாலும் நான் சொல்ற விடைகள் உங்களுக்கு அறிவுரைப்பு வழிகாட்டியில உங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நான் சொல்லுறேன். அதை கொஞ்சம் கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்த நோட் எடுத்துக்கொள்ளுங்க. செய்து 2-3 பேர் மியூட் பண்ணாம இருக்கிறீங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் தரும்போது வாங்கோ. தயவு செய்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிற நேரம் வந்து கேள்வி கேளுங்க. அதர்வைஸ் பிளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு இருங்கோ. நேரம் போய் கொண்டிருக்கிறது. முழு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். அது இதுல கேள்விகள் கொஞ்சம் வேகமா போனா நீங்க கொஞ்சம் வீடியோக்களை பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு அனுப்புற வீடியோக்களை. ஓகே, குட். அடுத்த கேட்டிருக்கணும், அன்பான சிநேகிதர் ஆபத்தில் அறியலாம் உத்தம நட்பு. அதை சொல்றது உத்தம நட்பு. அதே மாதிரி ஆணைக்கும் அடி சறுக்கும் என்றால் பெரியவர்களும் தவறிழைக்கலாம். ஆழமறியாமல் காலை விடாதே, எதையும் ஆராய்ந்து செய். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, இளவயது கல்வி நிலைத்திருக்கும். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வென்றால் ஒற்றுமையே பல கந்தையானாலும் கசக்கி கட்டு, வறுமையில் செம்மையாக வாழ வேண்டும் என்றுதான் அந்த வறுமையில் செம்மை. சுருக்க பெயர்கள் சார்ந்த விஷயம். இதுவும் கொஞ்சம் சில இலகுவான விஷயங்கள். பெரும்பாலும் ஈனா என்ற ஒரு எழுத்து முதல் வந்தால் அது இலங்கையைத்தான் குறித்து நிற்கும். உங்களுக்கு தெரியும். இதுல பெரும்பாலான விஷயங்கள் இந்த கூட்டுத்தாபனங்கள், சபைகள், வங்கி தொடர்புடையது. இலங்கை மத்திய வங்கி, முதலாவது இலங்கை மத்திய வங்கி, இலங்கை மின்சார சபை, இலங்கை மின்சார சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், ரேடியோ ஸ்டேஷன், ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இதுல இப்ப இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சொல்லி இதுல எங்களுக்கு தெரியும். இதுல என்ன பேர், லோஷர் அண்டாண்ட மகள் இதுல இருக்கிற. அவர் ஒரு சிறந்த ஒரு வானொலி சேவையில ஒரு பணியாற்றியவர். அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம் இந்த நேரத்துல. ரைட். அப்ப இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். ரைட். அடுத்த பாருங்கோ. அடுத்தது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம். அந்த 4வது விடை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம். அதே மாதிரி பாருங்க, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். 5வது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். 6வது 7வது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விழாக்கள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கல முற்பகல் 4 மணிக்கு. அப்ப செயலமர்வு பிற்பகல் 5 to 7 வரை. பிற்பகல் பிற்பகல். அடுத்தது பிற்குறிப்பு. ஏதாவது குறிப்பிட்டிருந்தால் பிற்குறிப்பு என்ற போட்டு அதை போட்டுக் கொள்ளுவார்கள். அதே சமயத்துல பாருங்க, அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு முன் பின்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. அடுத்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி. எல்லாரையும் கேட்கட்டேன் நான் ஒருக்கா விட சொல்லுறீங்களோ? எல்லாரும் சரி. ஆனா நீங்கள் அப்படியே தொடர்ச்சியா குழப்பம். ஓகே, ஒரே சமயத்தில் அவதானிக்கும் ஆற்றல் அவதானி. ஒரே சமயத்தில் 8 அட்டவதானி. ஒரே சமயத்துல 10 தசாவதானி. ஒரே சமயத்தில் 100 இரண்டாவது கேள்வி, கலை நிகழ்ச்சியில் மேடையேற்றுவதற்கு முன் கொஞ்சம் இடைவெளி தாங்க பிளீஸ். சரியா சில பேர் எழுதியிருப்பீர்கள், சில ஆக்கள் விடை எழுதாமல் இருப்பீர்கள். எங்களுக்கு
லிசன் லிசன். ப்ளீஸ் ஒருக்கா மியூட் பாக்குறீங்களே ஒருக்கா. மாணவ குழந்தைகளே கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு ஓகே. அப்ப அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுல அடுத்த விஷயம் சுருக்க பெயர்கள் பார்த்தாச்சு. அதே சமயத்துல ஒரே சமயத்துல ஓகே, இதுல வந்து பாக்குறோம் பகை கலை நிகழ்ச்சி இப்ப சொல்லிட்டீங்க கூட. அது என்னன்னு சொல்ல போறோம்னு சொன்னால் நாங்கள் ஒத்திகை செய்து பார்த்தல் என்ற விஷயம் பெறப்போது. பகை அரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம நிறைப்பொருள் என்ன சொன்னால் அது சொல்றது கப்பம் செலுத்துதல். கப்பம், ரைட். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்றை சொல்லுவோம் நாங்கள் எப்படி? போலி என்று சொல்லுவோம். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி, ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி, ரைட். அதே சமயம் பாருங்க, ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன். ஏற்கனவே நீங்க விட சொல்லி இருக்கிறீங்க சில பேர். சத அவதானி சானா. வைத்தியர் என்றே தானே தமக்கு செய்யும் கொள்ளும் மருந்து எப்படி சொன்னா கை மருந்து. அதை சொல்றது கை மருந்து. வீட்டிலேயே நீங்க தயாரிக்கிறது. உங்களுக்கு பாட்டியாக்கள் இருந்தால் அது பாட்டி மருத்துவ முறை என்று சொல்லி நம்ம அதை எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் தீர்க்கதரிசி. பிற்காலத்தில் நடக்கிறத முன்கூட்டியே அறிபவன் அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். அறிஞர்கள் வாதிடும் களம் எப்படின்னு சொல்லுவோம்? பட்டிமன்றம் என்று சொல்லுவோம். அறிஞர்கள் வாதிடும் களம் பட்டிமன்றம். ஒன்றை போல் பிரதி எடுத்தல். ஒன்றை போல் பிரதி எடுத்தல். ஒன்றை போல் பிரதி எடுத்தலை எப்படி சொல்ல போறோம் சொன்னால் பதிப்புரி என்று படியெடுத்தல் என்று சொல்ல போறோம். ஒன்றை போல் பிரதி எடுத்தல், படியெடுத்தல் என்று பாருங்க. ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறுவது பதிப்புரை. பதிப்புரை, ரைட். இலைதலை கொண்டு வேயப்படும் குடிசை. இலைதலை கொண்டு வேயப்படும் குடிசை பன்னசாலை என்று சொல்லி அழைப்போம். பன்னசாலை. அதே சமயம் புதிதாக கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்ததை வெள்ளோட்டம் என்று சொல்வர். வெள்ளோட்டம் என்று சொல்வார்கள், ரைட். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து மஞ்சரி என்று சொல்லி அழைக்கப்படும். மஞ்சரி என்று சொல்லி அழைக்கப்படும். நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறுவது முன்னுரை. என்னன்னு சொல்லுவோம்? முன்னுரை என்று சொல்லுவோம். அதே சமயம் அகர வரிசைப்படி கூறும் நூல். அகர வரிசைப்படி கூறும் நூல் அகராதி. சொற்களம் அகராதி என்று சொல்லுவோம். முனிவர்கள் வசிக்கும் இடம். முனிவர்கள் வசிக்கும் இடம் என்னன்னு சொல்லுவோம்? ஆச்சிரமம். முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம் என்று சொல்லி அழைப்போம், ரைட். அந்த அடிப்படையில பாருங்க, அடுத்த கேள்வி. வீண் செலவு செய்பவன். வீண் செலவு செய்பவன். அப்ப வீண் செலவு செய்பவனை எவ்வாறு சொல்லுவார்கள்? ஊதாரி என்று சொல்லுவார்கள். வீண் செலவு செய்பவனை எவ்வாறு சொல்வார்கள்? ஊதாரி என்று சொல்லுவார்கள். நம்ப முடியாத கதை கட்டுக்கதை.
நம்ப முடியாத கதை கட்டுக்கதை என்று சொல்லி சொல்லுவார்கள். தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் வேட்பாளர். சரியா விடைகளை கொஞ்சம் பரீட்சித்து பார்த்து கொள்ளுங்க. வேகமா போறேன் நேரத்தை கருத்துல கொண்டு. ரைட். அதே மாதிரி ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன் சகபாடி என்று அழைப்பார்கள். சகபாடி என்று சொல்லி அழைப்பார்கள். ரைட். மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி. மற்றவை பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர். சக உதரர்கள். உதரம் என்பது வயிறு. ஒரே அம்மாண்ட வயிற்றில் பிறந்தவர்களை சகோதரர்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை. சுயசரிதை. தெருக்கள் கூடுகின்ற இடம் சந்தி அல்லது சதுக்கம் என்று சொல்லி அழைப்பார்கள். ரைட். ஆயிஷா கவனிக்கிறீங்களா? ரைட். அப்ப தெருக்கள் கூறுற இடம் சந்தி என்று சொல்லி அழைப்பார்கள். 25 ஆண்டில் எடுக்கப்படும் விழா வெள்ளி விழா என்று சொல்லி ஆண்டு நிறைவு விழாக்கள் சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு வாரது. இதுல நான் ஒரு 5 ஆண்டுகள் சம்பந்தமா தான் கேட்டிருக்கிறேன். அதுல என்ன சொல்லிக்கன்னு சொன்னால் 25வது ஆண்டு நிறைவில் கொண்டாடும் விழா வெள்ளி விழா என்று சொல்லி அழைப்பார்கள். அதே மாதிரி 50வது ஆண்டு நிறைவில் கொண்டாடும் விழா பொன் விழா என்று சொல்லி சொல்லுவார்கள். திருத்திக் கொள்ளுங்க. பிள்ளை என்றால் மார்க் பண்ணி எழுதி கொடுங்க பிளீஸ். அதே சமயம் பாருங்க பிள்ளைகள், 100வது ஆண்டு நிறைவில் கொண்டாடும் விழா நூற்றாண்டு விழா. நூற்றாண்டு விழா. 60வது ஆண்டின் இறுதியில் எடுக்கும் விழா வைர விழா அல்லது மணி விழா என்று சொல்லுவார். வைர விழா அல்லது மணி விழா என்று சொல்லுவார். 75வது ஆண்டு நிறைவில் எடுக்கும் விழா பவள விழா. கொண்டாடப்படும் விழா பவள விழா என்று சொல்லி இருக்குது. சரி. அப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள மிக விரைவாக நாங்கள் இவ்வளவு மீட்டெல்லாம் செய்திருக்கோம். இவ்வளவு நேரம் நாங்கள் மீட்டெல்லாம் செய்திருக்கிறோம். ரைட். அப்ப அந்த அடிப்படையில இதை கொஞ்சம் வேகமா போனபடியாலையும் அதே சமயம் உங்களோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு வந்து குறுகிய நேரம் இது கிடைச்சிருக்கு. ரைட். ஓகே. இதுல லோஷாவி சொல்லுங்க. லோஷாவி நிக்கிறீங்களே? லோஷாவி. லோசாமி. ஓகே ஓகே. நீங்கள் இப்ப இந்த பேப்பர் இவ்வளவு செய்து எத்தனை சரி எடுத்தீங்கள்? இப்ப இன்றைக்கு நாங்கள் செய்தமில்லோ, இன்றைக்கு இந்த கைட் ஒன்று செய்தனா, இந்த தமிழ் செய்தமில்லோ, இதுல எத்தனை பிழை எடுத்த நீங்கள், எத்தனை சரி எடுத்த நீங்கள்? இந்திய சேலமர் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரயோசனமா இருந்ததா? உங்களோட கருத்து தான் நான் இன்னைக்கு கேட்க போறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, குட் 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 குட். லோஷாவி எங்க இருந்து கதைக்கிறீங்க? ஓகே, குட் 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 குட். கட்டிகாரி. ரைட். நீங்களான லோஷன் அண்ணாட மகள்? ஓகே ஓகே ஓகே. ரைட். குட் குட் குட். சோ அப்ப நீங்க நல்லா ஓகே ஓகே. அப்ப தொடர்ந்து இப்படியே மற்றாக்களையும் நான் கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய இன்றைக்கு படிச்ச விஷயங்களை இது ஒரு மீட்டல் தான். ரைட். இது ஒரு மீட்டல் தான். சோ அந்த அடிப்படையில இதை நீங்க மீட்டு பார்த்து தொடர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு செயலமர்வு, அதுல குறிப்பாக கணிதம் நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை மிகவும் ஷார்ட்கட் மெத்தட்ல அடுத்த செயலமர்வு ஃபுல்லா மேட்சை டார்கெட் பண்ணி இருக்கும். சோ நாங்கள் எல்லாரும் அடுத்த செயலமர்வுல சந்திப்போம். ஏனைய மாணவர்களை கதைக்க சந்தர்ப்பம் இல்லை. காரணம் குறிப்பிட்ட ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கிறபடியால நாங்கள் வகுப்பற நேரத்துல எல்லாரோடைய தனியே இன்டராக்ட் பண்ணுவோம். ஸோ எனிவே எல்லாருக்கும் எங்களுடைய ஜால் மாஸ்டர் குழுமம் சார்பாகவும் எங்களுடைய ஏனைய ஆளணியினர் சார்பாகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு செயலமர்வுல சந்திக்கின்றேன். அதே சமயம் இதுல ஏதாவது விடைகள் உங்களுக்கு டவுட்டா இருந்தால் தயவு செய்து நான் எல்லாருக்கும் வீடியோ சென்ட் பண்ணுவேன், ரெக்கார்ட் வீடியோ. அதை பார்த்துக்கொள்ளுங்க. விரும்பி படியுங்கோ, சந்தோஷமா படியுங்கோ. அப்பா அம்மாக்காண்டி படிக்க வேண்டாம், டீச்சருக்காண்டி படிக்க வேண்டாம், உங்களுக்காக உங்களோட ஃபியூச்சருக்காக எல்லாரும் படிப்பீங்கள் என்று கேட்டுக்கொண்டு அற்றுமொரு சேலமர்வுல சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜால் மாஸ்டர். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ லோஷியா. ரோசா, பாய் பாய் பாய்.